ஓகே. சார் ஆடிபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. கிளியர். கேக்குதா? எஸ் சார். ஓகே. அதாவது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு கடல்னு சொல்லலாம் டிரான்ஸ்போர்டேஷன் நமக்கு. ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதுல வந்து 2 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணி தான் பார்க்க போறோம். இப்ப பார்க்கக்கூடிய பிடிஎஃப் வந்து பார்ட் வந்து 16. இதுல மொத்தம் 200 கொஸ்டின் டார்கெட் பண்ணியிருக்காங்க. 200 கொஸ்டின் வந்து ஆல்ரெடி சொன்னது. ஹைவேஸோட பேசிக்ஸ், ஹைவேஸோட ஜியோமெட்ரிக்கல் டிசைன், ஹைவேஸோட மெட்டீரியல், பேமெண்ட் டிசைன்ஸ், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு டிராபிக் இன்ஜினியரிங், இது வந்து ஹைவே டெஸ்ட், இது வந்துமே ஹைவே மெயின்டெனன்ஸ், இது வந்துமே டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஏ டு பாட்டம் வரை, டாப் டு பாட்டம் வரை, ஏ டு இசட் வரை ஹைவே ஓரியன்டா இருக்கக்கூடிய எல்லாமே இது முடிச்சுட்டாங்க. அடுத்து வரக்கூடியது நமக்கு ரயில்வே, ஏர்போர்ட் இன்ஜினியரிங், டாக்ஸ் அண்ட் கார், அவ்வளவுதான். அப்ப இது வந்து நிறைய வந்து உங்களுக்கு லைன் பை லைன் வந்து எது எதுனா எக்ஸாம்ல கேட்கலாம்ன்றத நிறைய வந்து டைம் எடுத்து எடுத்தது. ஏன்னா ஆல்ரெடி எடுத்த கொஸ்டினை கேன்சல் பண்ணிட்டு அது நிறைய வந்து சிலது வந்து எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அதை கேன்சல் பண்ண சொல்லிட்டு மறுபடியும் எடுக்க சொன்னது. அதனால வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் ஸ்டாண்டர்டா உங்களுக்கு கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு கரெக்ட் எக்ஸாமுக்கும் சரி யூஸ்ஃபுல்லா தான் இருக்க மாதிரி இருக்கும். பாத்துக்கிறேங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறேங்க. அதாவது இந்த லென்த் ஆஃப் த நேஷனல் ஹைவே as per லக்னோ ரோடு பிளான் இஸ் given by அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப உங்களுக்கு என்ன சார் ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏரியா ஆஃப் த கண்ட்ரி இன் கிலோமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை 50ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்ப இதுலயே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதே ஆப்ஷன் வந்து டி பாருங்க. அதாவது ஏரியா ஆஃப் த கண்ட்ரி இன் கிலோமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை 25 கொடுத்துருக்காங்கல்ல. எது எங்க சார் வரும் அப்படின்னா லென்த் ஆஃப் த ஸ்டேட் ஹைவே வரைக்கும் வரும். இது எப்படி உங்களுக்கு லென்த் ஆஃப் த நேஷனல் ஹைவேயோ அதே மாதிரி இந்த வேல்யூ எது சார் வரும் அப்படின்னா லென்த் ஆஃப் த ஸ்டேட் ஹைவேக்கு வரும். மொத்தம் கேட்டா 3 கேட்பான், அவ்வளவுதான். லென்த் ஆஃப் த ஸ்டேட் ஹைவே. ஹைவே ரோட பொறுத்தவரை 2 தான் கேட்க முடியும். ஒன்னு நேஷனல் ஹைவே, இன்னொன்னு ஸ்டேட் ஹைவே. வேணா அடிஷனலா வந்து மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு கொடுங்க. லென்த் ஆஃப் த ஸ்டேட் ஹைவே இப்படியும் கொடுத்துருப்பான். அல்லது எப்படி சார் கொடுத்துருப்பான் அப்படின்னா இது வந்து 62.5 இன்டு நம்பர் ஆஃப் டவுன்ஸோட பெருக்கிருக்கும். எல்லாமே கரெக்ட் தான். லென்த் ஆஃப் த நேஷனல் ஹைவே அப்படிங்கிறது ஒண்ணு எவ்வளவு ஏரியா வருதோ அந்த கண்ட்ரியோட ஏரியா வந்து கிலோமீட்டர்ஸ் எடுத்துட்டு 20 டிவைட் பண்ணிக்கணும். அதை பொறுத்து தான் அந்த ஸ்டேட் ஹைவேயோட லென்த் எவ்வளவு போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். இல்ல எத்தனை நம்பர் ஆஃப் டவுன்ஸ் இருக்கோ அதை 62.5 பெருக்கிட்டு அந்த லென்த்துக்கு வந்து நீங்க ஸ்டேட் ஹைவே வந்து ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணணும். அப்ப நம்பர் ஆஃப் டவுன்ஸ் மேஜரா கேட்டா ஒரு நேஷனல் ஹைவே கேட்பான், இல்ல வந்து உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே கேட்பான். நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவே பெருசா 50 வச்சுக்கிறீங்க, அதை பாதி 20 அப்படி அமைச்சிருக்கோம். இருந்தாலும் போனஸா ஒன்று கொடுக்குறேன். என்ன சார் போனஸா கொடுக்கக்கூடிய பாயிண்ட் அப்படின்னா மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு கொடுக்குறேன். MDRன்னு சொல்லுவாங்க, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு. இது எப்படி சார் வரும்னா அப்படியே 50ல பாதி 20 சொன்னா 25ல பாதி 12.5 அதான் இது வரும். அப்ப லென்த் ஆஃப் த மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு என்ன சார் வரும் அப்படின்னா அதே ஏரியா ஆஃப் த கண்ட்ரியை வந்து கிலோமீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிறீங்க. அது என்ன செய்யப்படும்னா 12.5 வகுக்கப்படும், அவ்வளவுதான். இல்ல இன்னொரு ஃபார்முலா இருந்துச்சுன்னா 90 நம்பர் ஆஃப் டவுன்ஸோட பெருக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். 90 நம்பர் ஆஃப் டவுன்ஸோட பெருக்க வேண்டியது. அப்ப லென்த் ஆஃப் த நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவே மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்னா எது கொடுத்தாலும் நீங்க வந்து ரெடியா இருக்க வேண்டியது. பாத்துக்கிறீங்க சார், இதான் கேட்டேன் கேட்பேன். ஓகே, இது எல்லாமே எது சார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா மொத்தம் 3 28 பிளான் கொடுத்துருப்பாங்க. 5 ஆண்டு திட்டங்கள் வரை 3 வந்து 20 ஆண்டு திட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. எதுக்காண்டி அப்படின்னா நம்மளுடைய டிரான்ஸ்போர்டேஷன் பெருக்கிறதுக்காண்டி. அதுல 3வது பீரியட் லக்னோ பீரியட் கொடுத்துருப்பாங்க. 1981 ஆரம்பிச்சு 2001 வரை அந்த இதுல தான் இந்த டார்கெட் வச்சிருப்பாங்க. நேஷனல் ஹைவே ரோடு வந்து ஏரியா ஆஃப் த கண்ட்ரியின்
கிலோமீட்டர் ஸ்கொயர்ல எடுத்துக்கிட்டு அதுல 50,000 டிவைட் பண்ணி எவ்வளவு லென்த் ஆஃப் த ரோடுனா போடணும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு ப்ரீவியஸாவே 2 பிளான் இருந்திருக்கும். அதாவது நாக்பூர் ரோட் பிளான் தான் ஃபர்ஸ்ட்ன்னு வந்தது. அதுக்கு அடுத்ததாக நமக்கு வந்து பாம்பே ரோட் பிளான் வந்துச்சு. அதுக்கு அடுத்தது தான் இப்ப நான் சொன்ன லக்னோ பிளான். அப்ப இதெல்லாம் கேட்பான் சார் அப்படின்னா கேட்பான். ஃபர்ஸ்ட் பிளான் என்ன? 2வது பிளான் என்ன? ஏரோட கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப எழுதிருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணி குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நாக்பூர் தான். ஓகேவா? நாக்பூர் ரோடு பிளான். அப்ப இத பொறுத்தவரை 5 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. இது ஒரு எக்ஸாம்ல கேட்பான். நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, வில்லேஜ் ரோடு ஃபர்ஸ்ட் இப்பதான் பிரிச்சிருப்பாங்க. அப்ப நேஷனல் ஹைவே அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்டேட்டோட முக்கியமான கேபிட்டல்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகிறது தான் நேஷனல் ஹைவே. ஓகே, இண்டஸ்ட்ரியல்ஸ், டவுன்ஸ், நெய்பரிங் கண்ட்ரிஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்றது தான் நேஷனல் ஹைவே. ஸ்டேட் ஹைவே என்ன சார் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் எல்லாம் கொண்டாந்து அந்த ஸ்டேட்டுக்குள்ளே கனெக்ட் பண்றது தான் ஸ்டேட் ஹைவே. மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுனா என்ன சார் அப்படின்னா அதாவது எக்ஸ்பிரஸ் வே என்ன பாக்குறீங்களா, அதாவது முக்கியமான வணிக சார்ந்த இடங்களை கொண்டு போய் கனெக்ட் பண்றது, இண்டஸ்ட்ரியல்ஸ் கனெக்ட் பண்றது, இது மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு. அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு என்ன சார் அப்படின்னா அந்தந்த தாலுகா அந்தந்த ஜோனலுக்குள்ள ரோடு வந்து முக்கியமான பிளேசஸ் கனெக்ட் பண்றது, அதுக்கு ஓடிஆர்னு சொல்லுவாங்க. அதே நார்மலா ஒரு கிராமப்புறங்களுக்குள்ள கனெக்ட் பண்றது, அந்த மெயின் ரோடோட ஓடிஆரோட கொண்டாட கனெக்ட் பண்றது, கிராமப்புறங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரோடு வில்லேஜ் ரோடுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நாக்பூர் ரோடு பிளான் தான் கொண்டு வந்தாங்க. அந்த நாக்பூர் ரோடு பிளான் வந்து ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் டெவலப்மெண்ட் ரோட் டெவலப்மெண்ட்ல கொண்டு வந்தது. எந்த வருஷம் சார் அப்படின்னு கேட்பான். 1943ல ஆரம்பிச்சு 1963 வரை இந்த திட்டம் வந்து செயல்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் சொல்லுவாங்க. 20 வருஷம் கரெக்டா 43 53 53 60 20 இயர் பிளான். அப்ப இத ஃபேமஸ் சொல்ல போனா என்ன சார் இருக்கும் அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் ரோட் சிஸ்டத்துல கிரிட் பேட்டர்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணது, அதை ரெக்கமெண்ட் பண்ணது இந்த பிளான்ல தான். அதுக்கடுத்து வந்து இந்த சிஸ்டம் வந்து எப்படி வந்து கொண்டு வந்தாங்க அந்த கிரிட் பேட்டர்னா அப்படின்னா ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்னா கொண்டு வந்தாங்க. இதோட எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து அதான் நினைக்கிறேன். ஓகே, எந்த ஸ்டேப்ல வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது கிரிட் பேட்டர்னா ரோட் சிஸ்டம். கிரிட் பேட்டர்ன் வந்து எழுதுறேன். என்ன சேப் சார் அதுல அப்படின்னா ஸ்டார் அண்ட் கிரிட் சிஸ்டம். ஸ்டார் அண்ட் கிரிட் சிஸ்டம் சொல்லுங்க. இது நாற்பது கேட்டா ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் இதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வருஷம் கேட்கலாம். அதுல எத்தனை வகை இருக்குன்னு கேட்கலாம். நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், வில்லேஜ் ரோட், இவ்வளவுதான் அதுல கேட்க வாய்ப்பு. ரெண்டாவது என்ன சார் அப்படின்னா சொன்ன பாம்பே பிளான். இந்த நாகூர் ரோடு பிளான் பொறுத்தவரை வேற என்ன சார் கேட்கலாம்னா எவரி 100 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு 16 கிலோமீட்டர் நீங்க ரோடு போடணும் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. 100 கிலோமீட்டர் கவர் ஆகக்கூடிய ஏரியாவுல 16 கிலோமீட்டர் நீங்க ரோடு போட்டே ஆகலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அடுத்து ரெண்டாவது அதாவது பாம்பே ரோட்ல மும்பை சொல்றோம்ல மகாராஷ்டிரா ஸ்டேட், அதான் பாம்பே ரோட் பிளான். இது செகண்ட். இதோட பீரியட் என்ன சார் அப்படின்னா அங்க 1963 முடிச்சேன். 2 வருஷம் ஏரியாவே ஆரம்பிச்சிருப்பான். அது ஏன்னா சீக்கிரம் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருப்பான் 81 வரை. அப்ப இது எப்படி சார் அப்படின்னா ஒவ்வொரு 100 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு அந்த 16 அப்படி டெவலப் பண்ணிருப்பான். ஏன்னா சீக்கிரமே ரோட போட்டு முடிச்சிட்டாங்கனால 32 கிலோமீட்டர் டார்கெட் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த எக்ஸாம் பாயிண்ட்ல கேக்குறது என்னன்னா இதுல வந்து உங்க டார்கெட் வந்து 1600 கிலோமீட்டர் வந்து இதுல இதோட சேர்த்து எக்ஸ்பிரஸ் வே வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருந்தாங்க. 1600 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்பிரஸ் வே வந்து நீங்க போடணும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் 1600 கிலோமீட்டர் எக்ஸ்பிரஸ் வே. சும்மா எக்ஸ்பிரஸ் வே. அப்ப இதுல இருக்கக்கூடிய கீவேர்டு எக்ஸாம்ல இத தவிர்த்து வெளிய கேட்க வாய்ப்பு இல்ல. பாம்பே ரோட் பிளான் பொறுத்தவரை செகண்டரி ரோட் பிளான் என்னன்னு கேட்பான் பாம்பே. அது எப்ப கொண்டு வந்துச்சுன்னு கேட்பான் 1961ல ஆரம்பிச்சு 81. எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு எவ்வளவு ரோடு போடணும்னு கேட்டிருப்பான். 32 கிலோமீட்டர் வந்து 100 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு போடணும். அதே வந்து
இதுல வந்து அடிஷனல் பாயிண்ட்னா எக்ஸ்பிரஸ் வே வந்து 1500 கிலோமீட்டருக்கு வந்து போடணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. அடுத்து லாஸ்ட் லக்னோ. இப்பதான் சொன்னேன். லக்னோவ பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கேன்? இங்க ரோடு எப்படி போடணும்னு சொன்னாங்க? அதாவது நீங்க வந்து ஏரியா 78 கிலோமீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு, நேஷனல் ஹைவேனா 50ஆல வகுக்கணும். ஸ்டேட் ஹைவேனா நேஷனல் ஹைவேனா கரெக்ட் 50ஆல வகுக்கணும். ஸ்டேட் ஹைவேனா 25ஆல வகுக்கணும். அதே சேம் டைம் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுனா 18.5ஆல வகுக்கணும். அப்படின்னு கொடுத்திருந்தேன். அப்ப லக்னோ பிளான் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, லாஸ்ட் எடுத்துன செகண்ட் இயர் முடிஞ்சு 87 முடிஞ்சுச்சா? இவங்க கரெக்ட்டா ஆரம்பிச்சுப்பாங்க. அந்த பிளானே வந்து கரெக்ட்டா முடிச்சுட்டே நடந்திருக்கிறதுனால கரெக்ட்டா 1981ல ஆரம்பிச்சு, அதுலேருந்து 20 வருஷம். 2001 கரெக்ட்டா முடிஞ்சிருக்கு. எதுவுமே நீங்க மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. 1943 வந்து டார்கெட் பண்ணா போதும். முடியுது 2001 டார்கெட் பண்ணி அதுக்குள்ள 20 வருஷம் எழுத வேண்டியதுதான். அவ்வளவுதான். அப்ப அடுத்து வந்து இதுல வந்து இந்த லக்னோ பிளான்ல ஏதாச்சும் ஃபேமஸா ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கா சார் அப்படின்னா, இதுலயும் வந்து எப்படி எழுதிட்டாங்க அப்படின்னா, டார்கெட் என்ன சார் வச்சாங்க அப்படின்னா, 82 கிலோமீட்டரா கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 100 கிலோமீட்டர் ஸ்கொயர் எவரி ஏரியாவுக்கு 82 கிலோமீட்டர் நீங்க ரோடு போட்டே ஆகணுங்கிற டார்கெட் கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வேகப்படுத்திட்டாங்க வேலையை. ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் நவீனப்படுத்திட்டாங்க. அப்ப இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் வே எவ்வளவு சார் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டட் ஆன எக்ஸ்பிரஸ் வே வந்து 2000 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்பிரஸ் வந்து டார்கெட்டா இருந்துச்சு. டார்கெட்டா இருந்துச்சு. சார் கிளியர் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே தானே? எஸ் சார். ஓகே. அப்ப டோட்டலா இருக்கக்கூடிய விஷயங்களே இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இருக்கு எல்லா பாயிண்டையும் கொடுத்தாச்சு. 22 7 ஓகேவா? 0. அப்ப இதுல நம்ம கேட்டிருக்க சாதாரண ஒரு கொஸ்டின் தான் அவன் கேட்டிருக்கான். லக்னோ ரோடு பிளான்ல நேஷனல் ஹைவேக்கு லென்த் எப்படி நீங்க எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். சாதாரண கொஸ்டின் தான். ஏரியா ஆஃப் த கண்ட்ரிய 50ஆல டிவைட் பண்ணா கிடைச்சது. அப்ப ஸ்ட்ரைட்டா ஆன்சர் மார்க் பண்ணிட்டு பிங்கிறது எழுதிட்டேன் நான். அடுத்த கொஸ்டின் வாங்க. நாக்பூர் ரோட் பிளான் ஃபார்முலா வேர் பிரிப்பேர்ட் அசிங் தி சேப் ஆஃப் இப்பதான் சொன்னேன். அதாவது கிரிட் பேட்டர்ன் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அது என்ன ஷேப்னா ஸ்டார் அண்ட் கிரிட் சிஸ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். அப்ப மேல கொடுத்தாச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி டார்கெட் பண்ணுங்க. ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் ஷேப் வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. The target of achieving an overall density of road length in that 20-year road development plan. இப்பதான் சொன்னேன். அதாவது தேர்ட் 20 இயர்ங்கிறது நாக்பூர்ல வந்துடும் சார். நாக்பூர்ங்கிறேன் லக்னோல வந்துடும். அந்த லக்னோல டார்கெட் ஏரியா என்ன வச்சாங்க? ஒவ்வொரு 100 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கும் 82 கிலோமீட்டர் நீங்க ரோடு போட்டே ஆகணுங்கிறத டார்கெட்டா வச்சாங்க. இன்னொரு டார்கெட் என்ன? 2000 கிலோமீட்டருக்கு நீங்க எக்ஸ்பிரஸ் வே வந்து அமைக்கணும் அப்படிங்கிறது டார்கெட்டா வச்சிருந்தாங்க. கிளியர்? புரியுதா? எஸ் சார். அப்ப இங்க என்ன இருக்கு? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 82 கிலோமீட்டர் டிவைடட் பை 100 கிலோமீட்டர் ஸ்கொயர். அடுத்து 22 73. அதாவது ஸ்டாண்டர்ட் எழுதிருங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் ஐஆர்சி லோடிங் அடாப்டட் இன் ஜெனரல் ஃபார் ஆல் பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் அப்படின்னு கொடுத்திருக்கான். அப்ப வந்து இது கோடல் ப்ரொவிஷன்ஸ் ஐஆர்சில ஸ்டாண்டர்ட் ஐஆர்சி லோடிங் அடாப்டட் இன் ஜெனரல் ஆல் பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர். எல்லா பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சருக்கும் கிளாஸ் ஏ டைப் தான் லோட் எடுப்பாங்க. இதுக்கு அதான் ஹெவி லோடுங்கிறதுனால. அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளாஸ் ஏ எடுப்பாங்க. குழப்பறதுக்காக கிளாஸ் டபிள்யூ கொடுத்திருக்காங்க. இந்த டபிள்யூ லோடு வந்து பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல கன்சிடர் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இது வந்து நமக்கு இல்ல. ஜேடிஓ பத்தி இருக்கு. ஏக்கு இல்ல. ஓகே ஆச்சுங்களா? கிளாஸ் பியும் வரும். இங்க கிளாஸ் ஏவும் வரும். ஓகே நம்ம ஹைவேக்கு ஜஸ்ட் கிளாஸ் யோட நிப்பாட்டிடுவோம். ஓகே. அடுத்து இன் இந்தியா தி மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த ஆர்டர் ஆஃப் தியர் இம்பார்ட்டன்ஸ் ஆர் அப்படின்னு கேக்குறாங்க. இதோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சார் क्वेश्चन ஏல. அப்ப இந்தியால இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி சார் அப்படின்னா அப்படியே சீல பாருங்க. ரயில்வேஸ் இருக்கு. ரோடு ஷிப்பிங் ரோடு ஷிப்பிங் இதுதான் வாட்டர் தான் சொல்லிருக்காங்க. அதுக்கடுத்து ஏர் டிரான்ஸ்போர்ட். அப்ப இதெல்லாம் வருது. நீங்க மத்தத பாருங்க. ஏர் டிரான்ஸ்போர்ட் இருக்கும், ஷிப்பிங் இருக்கும், ரோட் இருக்கும், ரயில்வே இருக்கு. ஓகே. அதான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆர்டர் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இருக்கிறதுல மேஜர் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ரயில்வே தான் நமக்கு. அதுக்கடுத்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கடுத்து கடல்வழி போக்குவரத்து. அதுக்கடுத்து தான் வான்வழி போக்குவரத்து. அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தான். கிளியர் புரியுதா சொல்றேன்? ஓகே. நீங்க உங்களுக்கு பொதுவா தெரியும். ரோடு இருக்கு, ரயில்வே இருக்கு, கடல்வழி போக்குவரத்து இருக்கு, வான்வழி போக்குவரத்து பொதுவா தெரியும். அத ஆர்டர் வைஸ் தான் அவன் கேட்பான். எளிமைப்படுத்திட மாட்டான். ஓகே. அடுத்து பாருங்க. இது எளிமையான क्वेश्चन தான். 3 பேசிஸ் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆர்னு கொடுத்திருக்கான். என்னென்ன மோட்ல சார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு நமக்கு? நிலத்துல வந்து ரயில்வே,
ஹைவே. வாட்டர்ல வந்து இந்த கப்பல் போக்குவரத்து. ஏர்ல வான்வெளி போக்குவரத்து, ஏர்கிராஃப்ட், ஏர்போர்ட், ஏரோப்ளேன்ஸ் அதான் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே. ட்ரோன்ஸ் எல்லாமே. அப்ப என்ன வரும்? லேண்டு, வாட்டரு, ஏர். நிலம், நீர், காற்று. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. அக்கார்டிங் டு த நாக்பூர் பிளான், ஃபர்ஸ்ட் பிளான் கொடுத்திருக்காங்க. இந்தியன் ரோட்ஸ் ஹேவ் பீன் கிளாசிஃபைட் இன்டு ஹவு மெனி கேட்டகரிஸ்? இப்பதான் மேல சொன்னேன். எத்தனை கேட்டகரி? நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், வில்லேஜ் ரோட். மொத்தம் எத்தனை சொன்னேன்? 5 சொன்னேன். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது. அடுத்து, as per the modified classification of road system by the third road development plan 1981 to 2001 அப்படின்னு சொன்னா. நான் என்ன சொன்னேன்? 1943 டார்கெட் வைங்க. அதுக்கடுத்து 2001 டார்கெட் வைங்க. 43ல இருந்து ஒரு 20 போட்டுங்க. 2001ல இருந்து ஒரு 20 கழிங்க. 43ல இருந்து ஒரு 20 போட்டுனா 1961 வரும். அப்போ ஒரு 20 இயர் பிளான் முடிஞ்சிருச்சு. 2001ல இருந்து ஒரு 20 கழிச்சா உங்களுக்கு என்ன வரும் கரெக்டா? என்ன சார் வரும் உங்களுக்கு? 81 வருமா? அப்ப 1981. அப்ப உங்களுக்கு இது 2 ஈஸியா இருக்கும். இது 2 டார்கெட் வச்சு இதே கழிச்சிட்டீங்க. ஆர் பிட்வீன் இது 1961ல இருந்து 1981 வரை ரிவர்ஸ் ஆகும். இதுல இருந்து ஒரு 20 கழிச்சு கொண்டாங்க அப்படி. அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா ஆகும். இல்ல நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன் சார் அப்படின்னா மனப்பாடம் வச்சுக்கிறேங்க. ஷார்ட்கட் வேணாம் உங்களுக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அதுல தேர்ட் ரோட் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுலயே முடிஞ்சிருச்சு. லக்னோ வந்துருச்சு. இருந்தாலும் வருஷமும் கொடுத்துட்டான். அப்ப இது லக்னோ தான். ஆனா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the road in the country under primary system of the road network consider அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப இது வந்து உங்களுக்கு எப்படி பிரைமரி சிஸ்டம் கன்சிடர் பண்ணாங்கன்னா ஒன்னு நேஷனல் ஹைவே நம்ம எக்ஸ்பிரஸ் வே தெரிஞ்சுக்கணும். பிரைமரி சிஸ்டம் ஆஃப் ரோட் நெட்வொர்க் கன்சிடர் அப்படின்னா அதிக எக்ஸ்பிரஸ் வே வந்து டெவலப் பண்ணாங்க. நேஷனல் ஹைவேக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. அப்ப ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆல்ரெடி அவசரம் படிச்சது கூடாது. ஓகேவா? இதுல தான் அதிகம். ஏன்னா மத்த ரோட போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நெருக்கி. அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து பிரைமரியா அவங்க எடுத்துக்கிட்டது இந்த தேர்ட் ரோட் பிளான்ல எக்ஸ்பிரஸ் வேவுக்கு நேஷனல் ஹைவே தான். டார்கெட் வந்து உங்களுக்கு தெரியும்ல. எக்ஸ்பிரஸ் வே பொறுத்தவரை 2000 கிலோமீட்டர் வச்சாங்க. ஓகே பாத்துக்கிறேன். அடுத்து the second 20-year road plan is also called as மும்பைன்னு சொல்லுவாங்க இல்ல பாம்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து எந்த பீரியட் சார் அப்படின்னா 1961 ஆரம்பிச்சு 81 வரை உள்ள கால பீரியட். டார்கெட் என்ன சார் அப்படின்னா 32 கிலோமீட்டர் ஸ்கொயர். சார் 32 கிலோமீட்டர் போன ரோடு பெர் ஓவர் எவரி 100 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியா கவர் ஆகுது. வேற ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்கா சார் அப்படின்னா இருக்கு. என்ன ஸ்பெஷல் பாயிண்ட் சார் அப்படின்னா 1600 கிலோமீட்டர் எக்ஸ்பிரஸ் வே வந்து போடணுங்கிறது டார்கெட் ஆச்சு. அப்ப பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து the road foundation for modern highway construction was developed by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ல மாடர்ன் டெவலப்மெண்ட்னா நிறைய கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பர்டிகுலரா நம்ம எது பார்க்க போறோம் அப்படின்னா ஓகே இது எல்லாத்தையும் பார்க்க வேணாம். லைட்டா பார்த்து வச்சுருங்க. நான் கொடுக்குற ஆர்வத்தையும் லைட்டா பார்த்து வச்சுருங்க. ஓகே எழுதுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 1716 டு இந்த வருஷம் மனப்பாடம் பண்ண வேணாம். ஆனா ஒரு விஷயத்தை நான் வருஷத்தை மென்ஷன் பண்றேன். 1796 இந்த கால பீரியட்ல தான் யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்கன்னா பிரான்சிஸ் அண்ட் ட்ரெஸ்பெஸ்ட் ஐயா கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்திருப்பாரு. அவங்க பேரை வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் ரோடு வந்து இந்தியாவில் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா எங்க போட்டாங்க அப்படின்னா கல்கத்தா தான் போட்டாங்க. அதான் ஆரம்பிச்சிருக்கணும். ஓகே நம்ம பாரம்பரியம் ஹிஸ்டரி போனோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல தான் 5000 பிசி முன்னாடியே வந்து டவுன்னா பிளான் பண்ணி கிரிக் பேட்டர்ல கட்டி ரோடுனா வச்சிருந்துருப்பாங்க. அதுக்கடுத்து மௌரியன்ஸ் வந்து 4000 to 2000 பிசி வந்து சந்திரகுப்த மௌரியா தான் 2400 கிலோமீட்டருக்கு லாங் ரோடு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிருப்பாரு. எங்க சார் அப்படின்னா இப்ப பாட்னா சொல்றோம்ல அப்ப பாடலிபுத்திரான்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல தக்சசிலா அது வரைக்கும் அதாவது அவர் வந்து பாடலிபுத்திரனுக்கு தக்சசிலா. இப்ப நம்ம பாட்னா டு அந்த தக்சசிலா எங்க சார் இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல. அதுல இருந்து 2400 கிலோமீட்டருக்கு வந்து கொண்டாந்து பார்ப்போம். அது சந்திரகுப்த மௌரியம்.
அதுக்கடுத்து இந்தியாவுல வந்து ரோட பத்தி பேச போனோம்னா, ஆங்கிலேய பிரிட்டிஷ் தான் ஃபர்ஸ்ட்டு கல்கத்தா டெரிட்டரி வந்து போட்டாங்க. ஓகேவா? இது வந்து இந்தியால இருக்கக்கூடிய ஹிஸ்டரி. நம்ம பொதுவான வேர்ல்ட் ஓரியன்டடா பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு ரோமானியன்ஸ் தான் அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஃபர்ஸ்ட்டு அதோட முன்னோடின்னு சொல்லுவோம். ஏன்னா, எல்லா நகரங்களும் ரோமை நோக்கி செல்கின்றன அப்படின்னு சின்ன ஸ்கூல் புக்லலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக் வாங்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பழமொழியா அது இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ரோடோட முன்னோடி யாருன்னா ரோமானியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஓகே. சயின்டிஃபிக்கா இல்லாம சும்மா ஓகே. ரோடோட முன்னோடிகள் அவங்க தான். அவங்க அனாலிசிஸ் பண்ணி போட்ட கால பீரியட்னா அதுக்கடுத்து வந்தவங்க தான். ஓகே சொல்றோம் பாருங்க. 1716ல வந்து 796 பிரசகெஸ்ட் கன்செப்ட் பிரான்சிஸ் என்பவர். அதுக்கடுத்து 1717 to 1810 வரை மெட்கால் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்தியாவை சேர்ந்தவர். அடுத்து 1757 to 1834 டெல்போர்ட் இவர் இங்கிலாந்து சேர்ந்தவர் தான். ஓகே. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் சப்கிரேட் இருக்காங்களா அத வந்து கொண்டாந்துருப்பாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா ப்ராப்பர் ட்ரைனேஜ் கொண்டு வந்திருக்க மாட்டாரு. ஓகே. அதுல வந்து அப்டேட் பண்ணி தான் ஃபைனலா நம்மளுடைய மேக்கடம் வந்து கொண்டாந்துருப்பாரு. ஓகே. 956 இதுதான் ஃபர்ஸ்ட் ஓகே. சப்கிரேட் வந்து சயின்டிஃபிக்கா அப்ரோச் பண்ணி ரோட் சிஸ்டத்தை கொண்டு வந்தது இவர் தான். யார் நம்மளுடைய மேக்கடம். ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் அப்ரோச் யார் சார் அப்படின்னா நம்மளோட மேக்கடம் தான். அதை ஓகே. இப்ப எதுக்கு சார் இந்த வருஷங்கள் கொடுக்குறீங்க? இந்த வருஷங்கள் இம்பார்ட்டன்டா சார் அப்படின்னா, வருஷங்கள் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. என்ன கொடுத்துருக்காங்க நம்ம கொஸ்டின். The road foundation for modern highway construction was developed by கொடுத்துருக்காங்க. அதாவது பரிமாண வளர்ச்சிங்கிறது எப்படின்னா டெவலப் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்னா 716, 17, 57, 1956னா சரி 1956 இங்க மாத்திக்கிறேன் சார். 786 மாத்திக்கிறேன். அப்ப இந்த கால பீரியட் படி பார்த்தோம்னா, நீங்களே பாருங்களேன். ஒரிஜினல் கூட வந்து டெவலப்மென்ட் பத்தி பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க. அது வரும்போது டெவலப்மென்ட்ல மாடர்னா யார் வந்திருக்காங்க? மாடர்ன் ரயில்வே லாஸ்டா யார் வந்திருக்கா? மெக்கடம். ஓகே மெக்கடம் தான் வந்திருக்காரு. அப்ப இங்க என்ன சார் வரும் இப்ப? மாடர்ன் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் டெவலப்டு பை லாஸ்டா யார் வந்திருப்பா நமக்கு? மெக்கடம் தானே வந்திருப்பாங்க. அப்ப டி தான் கரெக்டான ஆன்சர். சார் அப்ப இந்த வருஷங்கள் படிக்கணும். வருஷங்கள் உங்களுக்கு தேவையில்லை. இது புரியணுங்கிறதுக்காண்டி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருங்க. ஒருவேளை ஆர்டர் கேட்பான் எக்ஸாம்ல அதுதான் இங்க விஷயம். ஆர்டர் கேட்பான். இப்ப ஆர்டர் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்? ட்ரெஸ்ஸர்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து மெட்கால்ப், அதுக்கு டெல்போர்ட், அதுக்கடுத்து மேக்கடம். இது எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ஆர்டர் வைஸ். அப்ப அங்க எழுதுனதுக்கான அந்த வரிசையை வந்து நான் ஆர்டர் படுத்திருக்கேன். இந்த மேக்கடம் வந்து மாடர்ன் ஹைவே வந்து அப்ரோச் பண்ணிருக்கான்னு சொல்றீங்களே, அப்ப இது எக்ஸாம் பாயிண்ட் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னா இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்கிரேட் அமைக்கணும் அப்படின்னு பேசுனது டெல்போர்ட். அந்த சப்கிரேடை குறிப்பிட்ட ஸ்லோப்ல அமைக்கணும். அதாவது ட்ரைனேஜ் வடிக்கணும். தண்ணி தேங்கி நிக்க கூடாது அப்படின்னு சயின்டிபிக் அப்ரோச் பண்ணது மேக்கடம். அப்ப மேக்கடம் ரோடோட கிராஸ் ஸ்லோப் எப்படி இருக்கும்? கேம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க சப்கிரேட்ல. எக்ஸாம்ல கேட்டாச்சு. அப்ப கிராஸ் ஸ்லோப் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அதாவது கேம்பரோடது இது எக்ஸாம்ல கேட்டாச்சு. 1 அதாவது 1:36 மேக்கடம்ல கேட்பான். ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் பேஸ் பண்ணி உள்ளதுதான் இது. அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தட் பேஸ்ட் ஆன் சயின்டிபிக் திங்கிங். அதாவது அறிவியல் நோக்கத்தோட உருவாக்கப்பட்டது. வராங்க. இவ்வளவு லேட்டா வருது. வெயிட். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் அறிவியல் நோக்கத்தோட உருவாக்கப்பட்டதுதான் நம்மளுடைய மேக்கடம் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப இவர் என்ன செஞ்சாரு சார் அப்படி அப்படின்னா, இவர் வந்து ஸ்லோப் அமைச்சிருக்காரு. அப்படின்னா கிராஸ் ஸ்லோப் கொடுத்தாவே கேம்பர் ப்ரொவைட் பண்ணாவே என்ன ட்ரைனேஜ் வந்து ப்ரொவைட் பண்ண மாதிரி. ஐ மீன் ட்ரைனேஜ் வந்து இது பண்ண மாதிரி. அப்ப தண்ணி ரோட்ல தேங்காது அப்படிங்கிற மாதிரி. அப்ப
அவ்வளோதான் சார். அப்ப இந்த எக்ஸாம்ல வேற என்ன சார் கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னா, ஆர்டர் வைஸ் கேட்டிருக்கான் ஒரு டைம். ட்ரெஸ்ஸ கேட்டு அதுக்கு அடுத்தது யார் வருவா அப்படின்னா, மெட்கால்பு, அதுக்கு அடுத்து டெல்போர்ட். இவர் சப்கிரேட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா ஸ்லோ ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டார். ட்ரைனேஜ் பிரச்சனை இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து மேக்டம். இது ஆர்டிஎஸ் எக்ஸாம் கேட்டிருக்கான் சார். காலவரிசை எப்படி எழுதி கேட்டிருக்கான். அப்ப இங்க ஜஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்கான், இந்த மாடர்ன் ஹைவே அப்படின்னு கொடுத்துருக்கான். அது யாரு? மேக்டம். அடுத்தவங்க அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நாக்கு கான்ஃபரன்ஸ் மினிமம் வித் ஆஃப் த வில்லேஜ் ரோட் மேபி அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப இதுக்கு 2.45 வரும். இது விஷயம் இல்லை நமக்கு. இப்ப கான்ஃபரன்ஸ் பத்தி பேசிட்டாங்களா? அப்ப இந்தியாவோட ரோட் டெவலப்மெண்ட் பத்தி அமைக்கப்பட்ட முக்கிய கமிட்டிகள் எந்த வருஷம் அமைச்சாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா அது எக்ஸாம் பாயிண்ட் தான். அப்ப அதே மாதிரி சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமைக்கப்பட்ட கமிட்டி வந்து இந்தியன் ரோட் டெவலப்மெண்ட் கமிட்டி, ஜேகர் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஜேகர் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 1927 அமைச்சாங்க. அப்ப இது வந்து ஒரு 3 விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் சொல்லணும். 1927 அமைக்கப்பட்ட ஜேகர் கமிட்டியா இருக்கட்டும். அதுக்கு ஐஆர்சி ஃபர்ஸ்ட் இந்தியன் ரோட் காங்கிரஸ் அமைக்கப்பட்ட 1934 இருக்கட்டும். வாகன அதான் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் கொண்டு வரப்பட்ட வாகன போக்குவரத்து சட்டம் 1939 இருக்கட்டும். இந்த 3 விஷயங்கள்லாம் ஹைலைட்டா இருக்கக்கூடிய பாயிண்ட் பாத்துக்கிறோம். அப்ப ஹைவே டெவலப்மெண்ட் இந்தியாவுல ஃபர்ஸ்ட் 1927ல ஜேகர் கமிட்டி அமைக்கப்பட்டது. ஓகே. அதுக்கடுத்து 1934ல இந்தியன் ரோடு காங்கிரஸ் சொல்லக்கூடிய ஐஆர்சி ஃபார்ம் பண்ணாங்க. இது எக்ஸாம்பிள் கேட்டாச்சு. அதுக்கடுத்து 1939 காலகட்டத்தில ஃபர்ஸ்ட் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதுதான் திருத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன்ட். மூணுமே ஹைலைட். இதுல வந்து ரிசர்ச் வச்சிருப்பாங்க, ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதே வந்து ஒரு 1929 ஜெனரல் ரோட் ஃபண்ட் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. எனக்கு எக்ஸாம் பாயிண்ட் எழுதியவே அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வெஹிக்கிள்ஸ் ஆக்ட். ஓகே. இந்த 3 வருஷம் பாத்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ நமக்கு இங்க வாங்க. நம்ம ஜஸ்ட் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நாக்பூர் கார்பரேட் தி மினிமம் வித் ஆஃப் தி வில்லேஜ் ரோட் அப்படின்னு கேட்டிருக்கான். வில்லேஜ் ரோடோட வித்தியாசத்துக்கு சரி வித்னா அகலம் எவ்வளவு சார் இருக்கணும் அப்படின்னா 2.45 மீட்டர் நாக்பூர் ரோடு காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்ல உங்களுக்கு தெரியும்ல வில்லேஜ் ரோடு எடுக்கிறோம் 2. அதாவது ஒரு வெஹிக்கிளோட அகலம் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே 2.44 தான் டிசைன் பண்றாங்க. ஓகேவா? சொல்றேன் போக சொல்றேன். வில்லேஜ் ரோடு வந்து இருக்கிறதுலே உங்களுக்கு மினிமம் அகலத்துல தான் கொடுத்துருப்பாங்க. பெரிய வெஹிக்கிள்லாம் வில்லேஜ் ரோடு வரப்போறதுல சின்ன சின்ன வெஹிக்கிள் தான் உங்களுக்கு போயிட்டு வரப்போகுது. அதுக்கடுத்து இதுல வந்து திக்னஸ் சொல்லிங்கன்னா நிறைய கேட்கலாம் உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா. எப்படி எப்படின்னா சார் கேட்கலாம் அப்படின்னா வித் வச்சு சிங்கிள் லேனுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. 3.75 மீட்டர். 2 லேன் வித் கெர்ப் இருக்கு. சைடுல ஸ்டோன் பதிச்சுப்போம்ல. வித் கெர்ப்னா 7.5 மீட்டர். ஒரு பிரிட்ஜ்ல எல்லாம் கெர்ப் பதிச்சுப்பாங்க அங்கே வரும். அதே 2 லேன் வித்தவுட் கெர்ப் நார்மல் 2 லேன்ஸ் பிரிட்ஜ் வராம அங்கே 7 மீட்டர். அதே வந்து ஒரு இன்டர்மீடியட் கேரேஜ் வந்து எவ்வளவு கொடுத்துருப்பாங்க நிறைய லேன் இருக்கும்போது அப்படின்னா 5.5 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு மல்டி லேன் இருக்கும்போது ஒவ்வொரு லேனோட அளவு எவ்வளவு கொடுத்துருக்கணும் அப்படின்னா 3.5 மீட்டர். சிங்கிள் லேனா இருக்கும்போது 3.5 மீட்டர்னு சொன்னேன். அதே மல்டி லேன்ல ஒரு லேன் வந்து வெறும் 3.5 மீட்டர் தான் சொன்னேன். அப்ப அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அதே வந்து ஒரு வெஹிக்கிளோட அகலம் எவ்வளவு சார் இருக்கும் டிசைன் பண்ணும்போது அப்படின்னா 2.44 மீட்டர் வந்து வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்ப நம்ம ஒரு வெஹிக்கிள் வந்து ரோட்ல போகுது. அந்த வெஹிக்கிள் ரோட்ல போகுதுல அது போகக்கூடிய அந்த பிளேஸ் என்ன சார்? ரோடு போட்டு பிளேஸ் என்ன சார் அப்படின்னா அதான் கேரேஜ் வே. அப்ப ரோடோட இறக்கம் என்ன அப்படின்னா ஷோல்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஷோல்டரையும் அந்த கேரேஜையும் சேர்த்தா என்ன சார் வரும் அப்படின்னா அந்த ஷோல்டரையும் அந்த கேரேஜையும் சேர்க்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு டோட்டலா வந்து ரைட் ஆஃப் வே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ரைட் ஆஃப் வே ரோடு வேன்னு சொல்லுவாங்க. ஃபார்மேஷன் வித்னு சொல்லுவாங்க. அப்ப ரைட் ஆஃப் வே என்ன சொன்னா அது ஷோல்டருக்கு அடுத்துமே உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க. லேண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே ரோடோட லேண்ட் கொடுத்துருப்பாங்க. அதையும் ரெண்டு சைடு இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் வந்து உங்களுக்கு ரைட் ஆஃப். ஃபியூச்சர்ல ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ரோட் லேண்ட் வரை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. அப்ப நல்லா பாருங்க. வெஹிக்கிள் போகக்கூடிய தார் ரோடு வந்து கேரேஜ் வே. தார் ரோடு 2 இறக்கத்துல ஆளுங்க நடந்து போகக்கூடிய இது இடம் வந்து
ஷோல்டர். அது ஷோல்டரு அந்த கேரேஜ் வே 2 நடுவுல உள்ள கேரேஜ் வே இந்த சைடு, அந்த சைடு உள்ள ஷோல்டர கனெக்ட் பண்ணீங்கன்னா, ரோடு வேன்னு சொல்லுவாங்க. இல்ல பார்மேசன் வித்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து ஷோல்டருக்கு அடுத்து வரக்கூடிய சம் டிஸ்டன்ஸ் குறிப்பிட்ட தூரம் வரையும் 2 சைடும் நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா, டோட்டலா உள்ளது ரைட் ஆஃப் வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பில்டிங் லைன் வரும். அதுக்கு அடுத்து கண்ட்ரோல் லைன் வரும். அத பத்திலாம் இங்க பார்க்க வேணாம். ஓகே. அப்ப இதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நான் என்னென்ன கீவேர்ட்ஸ் சொன்னேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் லைனோட விட்த் எவ்வளவுன்னு சொன்னேன். எவ்வளவு சொன்னேன்? 3.75 மீட்டர் சொன்னேன். அதே வந்து 2 லைன் குடுத்துருக்காங்க. சைடுல பதிக்கக்கூடிய கல்லு, அந்த கர்வ் வந்து கனெக்ட் பண்ணல 2 சைடும் அப்படின்னா 7 மீட்டர். அதே அத கன்சிடர் பண்றாங்கன்னா, இங்கிட்டு 0.25 போயிரும், அங்கிட்டு 0.5 போயிரும். டோட்டலா நடுவுல 7. 2 லைன்னா. அப்ப என்ன வந்துரும்? 7.5 மீட்டர் வரும். அதே மல்டி லைன் இருக்கும்போது ஒவ்வொரு லைனையும் எப்படி சார் போட்டோம்? ஒரு 5 லைன் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து 2 லைன், ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து 2 லைன். நடுவுல உள்ள இன்டர்மீடியட் லைனை விட்டுருங்க. மத்த இங்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து 2 லைன், ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து 2 லைன் எப்படி சார் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க பாருங்க. நான் ஒவ்வொருத்தையும் போட்டுருக்கேன். அப்படின்னா இந்த சிங்கிள் லைனோட விட்த் 3.75. ஒரு பிரிட்ஜ் வந்து சைடுல இருக்கக்கூடிய அந்த கல்லை கன்சிடர் பண்றோம். ஸ்டோன் ஹெர்ப கன்சிடர் பண்றோம். நடுவுல ரோடு இருக்கு. இங்கிட்டு ரோடோட எண்ட்ல தான் கல்லு வச்சிருக்காங்க. நடுவுல உள்ள போர்ஷன் வந்து இது 2 லைனா இருக்கும். அப்ப நடுவுல உள்ள போர்ஷன் வந்து எடுத்துட்டா எனக்கு 7 மீட்டர். அத வித் ஹெர்பையும் கன்சிடர் பண்றேன் 2 லைன்ல அப்படின்னா 7.5 மீட்டர். இதே இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன். அப்போ 1 2 3 4 இது ஒரு லைன். மொத்தம் 5 லைன் இருக்கும். இந்த 5 லைன்ல எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து இந்த 1வது லைன் 2வது லைன், ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து 5வது லைன் 4வது லைன், நடுவுல உள்ளது இன்டர்மீடியேட். இந்த இன்டர்மீடியேட் வந்து எப்படி போடணும் அப்படின்னா 5.5 மீட்டர் அகலமா போட்டுருணும். மத்த இந்த சைடு இருக்கக்கூடியது எல்லாமே 3.75 போடணும்ன்ற அவசியம் இல்லை. 3.5 போட்டுக்கலாம், 3.5 போட்டுக்கலாம். ஒவ்வொரு லைனுமே மல்டி லைன் வரும்போது. சார் கிளியர்? புரியுதா சொன்னேன்? எஸ் சார். ஓகே. அப்ப நார்மலா வந்து ஒரு வெஹிக்கிள் டிசைன் பண்ண போறீங்க. லாரி எவ்வளவு பெரிய ட்ரக் வந்து டிசைன் பண்ணாலுமே அந்த வெஹிக்கிளோட ஓகே இருக்குல்ல, அதோட அகலம் எவ்வளவு சார்? ஐ மீன் மோப்பு வித் எவ்வளவு சார் அப்படின்னா 2.44 மீட்டர் தான். யாருக்கு நீங்கள் டிசைன் பண்ணல. டிராபிக் தெரிந்தாலும் அதுல ஹைட் எல்லாம் சொல்றேன். ஓகே ஓகே. அப்ப என்ன கேட்டிருக்கான்? நாக்பூர் கான்ஃபரன்ஸ்ல மினிமம் வித் ஆஃப் வில்லேஜ் வந்து கேட்டிருக்கான். அதாவது ஒரு வில்லேஜ் ஒரு வெஹிக்கிளோட அகலமே 2.44 மீட்டர். நீங்க 2.75 2.25 கொடுக்கவே மாட்டீங்க. எது கொடுப்பீங்க? 2.45 மீட்டர் தான் கொடுப்பீங்க. பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பாத்துக்கங்க. ஓகே அடுத்து. இப்ப கொடுத்ததே நிறைய கொஸ்டின் உட்கார்ந்துருச்சு. இதே நான் கொடுத்ததுல இதான் வந்து ரோடோட தார் ரோடு போட்டிருக்கீங்க, சிமெண்ட் ரோடு போட்டிருக்கீங்க. இதான். இது ரோடோட இறக்கம். இது ரோடோட இறக்கம். நடுவுல இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷன் வந்து என்ன சார் அப்படின்னா கேரேஜ். அந்த ரோடோட இறக்கம் 1 2 அதாவது இங்க இருந்து 2 இங்க இருந்து 1. அந்த 1 பிளஸ் 2 அந்த 2 டிஸ்டன்ஸ் கூட்டினா அதான் ஷோல்டர். இப்ப இந்த கேரேஜ் வே பிளஸ் ஷோல்டர் இது ரெண்டையும் கூட்டினா வரக்கூடியதான் ரோட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி பார்மேசன் வித். ஃபியூச்சர் பர்பஸ்க்காண்டி ஒரு ரோட் எக்ஸ்டெண்ட் பண்ண போனா சைட்லிங் வச்சிருப்பாங்க கொஞ்சம். அப்ப இந்த போர்ஷன் இந்த எக்ஸ் இந்த ஒய் இந்த எக்ஸ் ஒய் மொத்தமா இது எடுத்தோம் அப்படின்னா இதான் ரைட் ஆஃப் வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பில்டிங் லைன் வரும், அதுக்கடுத்து கண்ட்ரோல் லைன் வரும். அதெல்லாம் வேற விஷயம். பில்டிங் லைன் கண்ட்ரோல் லைன் வரும், அதெல்லாம் வேற விஷயம். அப்ப இதையும் கேட்பாங்க ரைட் ஆஃப் வேனா, அதுக்கடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேரேஜ் வேனா, அந்த கேரேஜ் வே தான் எல்லாம் சொல்றேன் எத்தனை மீட்டர் இருக்கணும். ஷோல்டர் வந்து உங்களுக்கு ஒரு சில புக்ல வந்து 1.5 to 2 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சில புக்ல 2 இருந்தா 2.5 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகே. நம்ம ஸ்டாண்டர்ட் புக்லனா 2 to 2.5 வரைக்கும் கொடுத்துருப்பான். அதே வந்து நீங்க ஐடி வந்து இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் சர்வே டாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, அந்த புக்ல வந்து 1.8 ல இருந்தே கொடுத்துருப்பான். அப்ப நீங்க அதை பாத்துக்கலாம். மினிமம் 2 இருக்கணும், அதை ஆவச்சுக்கிறேன். ஓகே. அடுத்து இது பி இஸ் கரெக்ட் ஆன்சர். இதுல நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்கு பாத்துக்கிறேன். அடுத்து 81 வாங்க. அதாவது the administration of road transport motor vehicle act was entered in அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்பதான் மேல எழுதுனேன் உங்களுக்கு 3 தான் 27 எழுதுனேன், 34 எழுதுனேன்,
அதுக்கு அடுத்து 39 எழுதுனேன். 3 3 சட்டம் தான் நம்மளுக்கு எழுதுனேன். அதுல என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, ஜஸ்ட் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் தான் கேட்டிருக்கான். என்ன சார் வரும் நம்ம 1939. அப்ப 1927 என்ன கொடுத்தேன்? ஜெயலலிதா கமிட்டி. அதே வந்து 1934ல ஐஆர்சி, இந்தியன் ரோடு காங்கிரஸ். சார் கிளியர் புரியுதாங்க? Yes, sir. ஓகே. 3 தான் கொடுத்துருந்தேன். அவதான் கேட்போம். A plan to suitable scale generally attached with road and bridge project is known as ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அதாவது ஒரு ரோடு ரெடி பண்ண போறீங்க, இல்ல ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த பிளான் வந்து சூட்டபிளா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இண்டெக்ஸ் பிளான் தான் சூட்டபிளா இருக்கும். சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நிறைய பிளான் இருக்கு. இது எல்லாமே என்னன்னா நம்ம ரோடு போட போறோம்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல. அந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி ஸ்டடி பண்ணணும். மேப் ஸ்டடி, ரெகனைசன்ஸ் சொல்லுவாங்க சர்வே, பிரிலிமினரி சர்வே, பிரைமரி சர்வே, ஃபைனல் லொகேஷன் அண்ட் டீடைல் சர்வே, இந்த மாதிரி ஒரு 5 கேட்டகரி நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு அதுலதான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு சர்வே எடுப்பாங்க. அது சர்வே பண்ணும்போது உங்களுக்கு இண்டெக்ஸ் பிளான் தான் வராது. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறேன். ரொம்ப இன்டெப்தா உள்ள போக வேணாம். தெரிஞ்சுக்கிறீங்க என்ன இருக்கணும். மேப் ஸ்டடி பண்றது. மேப் ஸ்டடினா என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரூட் வந்து பத்தி ஸ்டடி பண்றது ஃபீல்ட்ல போய். ஓகே, பக்கத்துல வந்து ரஃபா வந்து ஹெயிட்டன்ஸ் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பக்கத்துல உள்ளவங்க கேட்கறது, ஒரு காட்டுக்குள்ள ரோடு போட்டு போறீங்க, காடு இருக்கு அதுக்குள்ள ரோடு போடலாம் அப்படின்னா பக்கத்துல கேட்போம் அந்த காடு வந்து எவ்வளவு தூரம் போகுது, என்னென்ன ஆபத்துகள்லாம் இருக்கு அப்படின்னு ரஃபா போய் நீங்க டீடைல் கலெக்ட் பண்றீங்களா? அது இல்ல வந்து நீங்க மேப் வச்சு பாக்குறீங்க, இதுல இருந்து ஒரு தூரம் போகுது, இந்த இடத்துல ரிவர் வந்து மேப் வச்சு ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா மேப் ஸ்டடி. ரெகனைசன்ஸ்னா என்ன சார் அப்படின்னா அதாவது சின்ன சின்ன மைனர் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, ஆக்டிங் லெவல், டேஞ்சர் கிலோமீட்டர், பாராமீட்டர், இந்த மாதிரி இடங்களை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு ஜஸ்ட் சின்ன சின்ன சர்வே பண்றது, பெரிய சர்வே பண்ணாம. அதாவது ரெகனைசன்ஸ், இனிஷியல் சர்வேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பிரிலிமினரி சர்வே. இது என்ன அப்படின்னா அதாவது அந்த காட்டுக்குள்ள ஒரு 4 லைன் சூட்டபிள் செலக்ட் பண்ணிட்டோம் ரோடு போறதுக்கு. அந்த 4ல எதாச்சும் பெஸ்ட் வந்து இதுதான் நம்ம செலக்ட் பண்ணலாம், இதுல சர்வே பண்ணலாம் அப்படின்னா நீங்க பண்றீங்கல்ல, ஒரு ஒரு லொகேஷன் வந்து பண்றீங்கல்ல, தியோரி மூலமோ டோட்டல் ஸ்டேஷன் மூலமோ 4 ரூட் இருக்கு. அந்த 4 ரூட்ல இருந்து ஒரு ரூட் தான் நீங்க ஃபைனல் பண்ணணும் ரோடு போறதுக்கு. அப்ப அந்த ஒரு ரூட்ட செலக்ட் பண்றது தான் பிரிலிமினரி சர்வே. இது நம்மளோட மைனர் இன்ஸ்ட்ருமெண்ட் தியோரி டோட்டல் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து பிரைமரி சர்வே. இதுல என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா பண்ணக்கூடிய ட்ராவல்ஸியா இருக்கிற டோபோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் கன்சிடர் பண்றது, எது ரிவர் குறுக்க போகுதா, மேடு வருதா, அதுக்கு லெவலிங் பார்க்கறது, ட்ரெயின் ஸ்டடி பண்றது, சாயில் சர்வே பண்றது, டிராபிக் சர்வே பண்றது, இது எல்லாமே பிரைமரி சர்வே வந்துடும். அதுக்கு அடுத்து லாஸ்ட் ஃபைனல் லொகேஷன் அண்ட் டீடைல் சர்வே. அதுல என்ன சார் வரும் அப்படின்னா ஃபைனலா ஆபீஸ்ல உட்கார்ந்து ஃபீல்ட் எடுத்து வந்து டேட்டாஸ் எல்லாம் டிசைன் ரெடி பண்ணி அதுக்கு அடுத்து அதை வந்து இது பண்றது, அதான் ஃபைனல் லொகேஷன் சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த டீடைல் சர்வே ஃபைனல் லொகேஷன்ல உங்களுக்கு சயின்ஸ் தான் கலெக்ட் பண்ணி கொண்டாந்துருவாங்க. 1.5 மீட்டர் 3 மீட்டர் ஆழத்துல நீங்க சாயில தோண்டி என்ன செய்யணும், சாயில் சப் கொண்டு வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே எதுல சார் வரும் உங்களுக்கு அப்படின்னா ஹைவே அலைன்மென்ட் அண்ட் சர்வேல வரும். உங்களுக்கு படிச்சிருப்பீங்க சார். கிளியர்? எல்லாரும் புரியுதா? Yes, sir. ஓகே. இப்போ வாங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஜஸ்ட் வந்து ஒரு பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்டோ இல்ல ஜெனரலா ஒரு ரோடு போட போறீங்களோ அதுல எந்த பிளான் வந்து அட்டாச் பண்ணணும் அந்த ஸ்டடியோட அப்படின்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் பிளான் தான் அட்டாச் பண்ணணும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறேங்க. அடுத்து IRC committee was appointed by the government with M.R. Jayakar as chairman கொடுத்திருக்காங்க. அவசரப்பட்டு ஜெயக்கர் கமிட்டியா 27 அப்படி அனுப்பிக்கூடாது. இந்தியன் ரோடு காங்கிரஸ் கமிட்டி வந்து எப்ப அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, யார் தலைமையில, அதாவது ஜெயக்கர் வந்து சேர்மனா வச்சு அப்பாயின்ட் பண்ணாங்க. அவரை வச்சு ஃபர்ஸ்ட் கமிட்டி உருவாக்குனா 1927. அதுல IRC ஃபார்ம் பண்ணது அவரோட தலைமையில 1900. கரெக்ட், அப்பதான் கேட்டிருக்காங்க சார். IRC committee was appointed by the government with Mr. Jayakar as chairman. ஓகே, கமிட்டி அமைச்சர் கேட்டிருக்காங்க. எப்ப அப்படின்னா 1927 வரும். அப்ப டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அதுக்கு அடுத்து ஒரு வருஷம் வருமே, இந்த பாருங்க. அதே வந்து இந்தியன் ரோடு காங்கிரஸ் கமிட்டி எக்ஸிஸ்டன்ஸ் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்ப இந்தியன் ரோடு காங்கிரஸ் வந்திருக்கும் அப்படின்னா அவரோட தலைமையில தான் 1934ல வந்துடும். இது கேட்டிருக்காங்க. அப்ப 27 34 49 சார் 39 அதெல்லாம் பாத்துக்கங்க. இதுக்கு வந்து டி இஸ் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் மேல வரும். அதாவது இது எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா இப்போ ரீசெண்டா உங்களுக்கு क्वेश्चंस கொடுத்திருப்பானா ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு எடுத்துருக்கோம். அந்த மாதிரி இதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். படிங்க. அதாவது BMGSY a program of the government of India
டிஎஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இது என்ன சார் அப்படின்னா, பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனான்னு சொல்லுவாங்க. அதாவது ஆ பிரதான் மந்திரி சடக் யோஜனா, சாலைகள் திட்டம், கிராம சாலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரதமர் கிராம சாலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. ஓகே. பிரதான் மந்திரினா பிரதமர் கிராமம், சடக்னா உங்களுக்கு தெரியும்ல ரோடு, யோஜனா திட்டம். ஓகே. அப்ப என்ன அர்த்தம்? பிரதமர் கிராம சாலை திட்டம் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட்ன்னு எந்த பீரியட் வந்து தொடங்கிப்பாங்கன்னா 2000 அது கரெக்ட் 2000ல கொண்டு வந்திருப்பாங்க. அதிலேயே வளர்ச்சி கட்டமைப்பை நோக்கி அப்படிங்கிற திட்டத்தின் கீழ கிராமங்கள வந்து குறைவான நேரத்துல கொண்டு போய் நகரங்களோட இணைக்கலாம் அப்படிங்கிற டார்கெட்ட வச்சு இத வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன சார் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க. கிராமங்கள நகரங்களோட இணைக்கிறது அதான் ப்ராஜெக்ட்டே. எப்ப 2000ல கொண்டு வந்தாங்க. திட்டத்தோட விரிவாக்கம் பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனா. அப்ப இது நோக்கமே சொல்லிட்டு கிராமத்த அர்பன் வில்லேஜ அர்பனோட கொண்டு போய் இணைக்கிறது. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா, கிராமப்புற வளர்ச்சி திட்டத்துல தான் இது வரும். அப்ப ரூரல் ரோட் டெவலப்மென்ட்ல தான் வரும். அப்ப ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்ப கிராமங்களை லான்ச் பண்ணது. அப்ப ரூரல் டெவலப்மென்ட்ல தான் வரும். ரூரல் ரோட் டெவலப்மென்ட்ல தான் வரும். பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? பாத்துக்கங்க லைட்டா. அது கேட்டு. இந்த இது கொடுத்தாச்சா? ஓகே. அடுத்து பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா was launched in the year. நான் கேட்டா கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே. எந்த வருஷம் சார் கொண்டு வந்தாங்க? இப்பதான் சொன்னேன். 2000. ஓகேவா? சி இஸ் கரெக்ட் ஆன்சர். பாத்துக்கங்க. அடுத்து in punctual classification of highways, which one of the following highway have highest mobility and less accessibility அப்படின்னு கொடுத்துருக்காங்க. highest mobility ஆனா less accessibility அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க சார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். highest வந்தாலே என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தா நேஷனல் ஆப்ஷன்ல உட்கார்ந்துருக்கு. அது இல்லாட்டி கூட ஸ்டேட் ஹைவே நீங்க போலாம். நேஷனல் ஹைவே தான் வரும். ஓகே. ஹைவே டேபிள்ல இந்தியால highest mobility and less accessibility நேஷனல் ஹைவே தான். ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் பாத்துக்கலாம். அடுத்து the zero milestone in India is located at கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த டேபிள் பார்க்கலாம். அப்ப இந்தியாவுல இந்த ஜீரோ மைல்ஸ்டோன் வச்சிருக்காங்க. எங்க இருக்கு? நாக்பூர்ல இருக்கு. ஓகேவா? தெரிஞ்சுக்கிறதா? டி இஸ் கரெக்ட். Which of the following is not an urban road system கொடுத்துருக்காங்க. அப்ப கீழ்கண்டது எது வந்து அர்பன் ரோட் சிஸ்டத்துல வராது? இதையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஒண்ணா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்ட் சிஸ்டம் இருக்கு, கிரிட் சிஸ்டம் இருக்கு, கான்சென்ட்ரிக் அண்ட் ரேடியல் சிஸ்டம் இருக்கு. ஓகே. அதுக்கடுத்து டி வந்து பாலினாமியல் சிஸ்டம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஓகேவா? இது என்னவோ ஒரு ஸ்பெசிஃபிக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் இல்ல நம்ம. டி தான் இல்ல. அப்ப நாட் அன் அர்பன் ரோட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க. இதான் படிக்கணும் இல்ல ஆப்ஷன் பத்தி அடிச்சு சொல்லலாம். For night travel, the length of the valley curve should be such that the headlight beam distance is same as கொடுத்துருக்காங்க. நைட்ல நீங்க பயணிக்கும் போது உங்களோட ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்கான். அதாவது அட்லீஸ்ட் உங்களோட ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகே. நைட்ல நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா நான் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இந்த சைட் டிஸ்டன்ஸ் பத்தி உங்களுக்கு क्वेश्चंस வந்து நிறைய கேட்போம். சைட் டிஸ்டன்ஸ்னா மினிமம் பார்வை தூரம். ஒரு ரோட்ல நீங்க பயணிச்சிட்டு இருக்கீங்க. பெரிய கான்செப்ட்ல வரும். சரி ஓகே. பயணிச்சிட்டு இருக்கீங்க வெஹிக்கிள்ல. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடக்கு. உங்களால மினிமம் இங்க இருந்து இவ்வளவு தூரத்துல பார்க்க முடியுது இந்த ஆப்ஜெக்ட் இருக்கனால அப்படின்னா இதுதான் சைட் டிஸ்டன்ஸ். இது முடிஞ்சிச்சு. பார்வை தூரம். சைட் டிஸ்டன்ஸ். ஓகே. இப்ப ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணும். ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இவ்வளவு பார்க்க முடியுது. ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் தான் இந்த பொருளை நிக்காம முன்கூட்டியே நிறுத்திடணும். இதான் என்ன சொல்றது? ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். அது நிக்காம. இப்போ உங்களுக்கு சொல்லுங்க. சைட் டிஸ்டன்ஸும் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இதுல எது அதிகமா இருக்கும்? क्वेश्चन கேக்குறாங்க. ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குமா? சைட் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குமா? எப்படி இருக்கு? எது அதிகமா இருக்குன்னா? பாருங்க சார், பாருங்க தூரம் கொடுத்துட்டேன். ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் பாருங்க தூரம் வருது. உங்களுக்கு அட்லீஸ்ட் நிறுத்துறது அந்த சைட் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 2 வரைக்கும் கூட நிறுத்திடணும். அதுக்கு மேல எடுத்தீங்கன்னா டிஸ்டிங்னா அர்த்தம். இல்ல அதுக்குள்ள நிறுத்தணும். ஒண்ணு
சைட் டிஸ்டன்ஸ் கூட இருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் இது வந்து இதுக்கு ஈக்குவலா வச்சு இருக்கணும். எப்பயுமே இப்படி கண்டிஷன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அது விபத்தை ஏற்படுத்தும் அர்த்தம். ஓகே, அன்சேஃப். சார் கிளியர், புரியுதா? Yes, sir. ஓகே, அப்ப இப்ப தெரிஞ்சுக்கிடுங்க. இப்ப ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் படிப்போம். இந்த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் என்னன்னா ரெண்டு விஷயத்தை நீங்க கன்சிடர் பண்ணணும். ஒண்ணு, அதாவது லேக் டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணணும், இன்னொன்னு பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அடுத்தது ஃபர்ஸ்ட் லேக் டிஸ்டன்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு தியரி பத்தி நீங்க படிக்கணும். அதாவது லேக் டிஸ்டன்ஸ் என்ன சார் அப்படின்னா, அதாவது ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லேக் டிஸ்டன்ஸ் பிளஸ் பிரேக் டிஸ்டன்ஸ், பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். இந்த லேக் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா v into t ன்னு சொல்லுவாங்க, v into t ன்னு சொல்லுவாங்க, பிளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்க்கு v ஸ்கொயர் டிவைடட் பை 2g ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதான் நீங்க படிக்கும்போது புக்ல வந்து 0.278 இந்த கிலோமீட்டர் இது மீட்டர் பர் செகண்ட் மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. v into t பிளஸ் இங்க வரும்போது என்ன பார்த்துருப்பீங்க, அதாவது v ஸ்கொயர் டிவைடட் பை 254 f ஆஃப் னு பார்த்துருப்பீங்க. ஃபைனல் ரிசல்ட் வரும். ஓகே, அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து என்ன செய்வீங்க, மீட்டர் பர் செகண்ட்ல பார்த்துருப்பீங்க. கிலோமீட்டர்னா 1000, ஹவர் என்ன சொல்லுவீங்க, 1 ஹவர்னா 1 into 60 மினிட்ஸ், 1 60 செகண்ட்ஸ் இருக்கும். அப்ப இது அடிச்சோம்னா நமக்கு என்ன வரும், மேல 5 இருக்கு கீழே 18 இருக்குன்னா அப்ப மீட்டர் பர் செகண்ட்ல கொண்டு வந்துருச்சு. 5 பை 18 அடிச்சா 0.278 மீட்டர் பர் செகண்ட் வந்து அதையும் கொடுத்துருக்கேன், இன் மீட்டர் பர் செகண்ட்ல கொண்டு வந்துருக்கேன். ஆச்சுது இல்ல நான் இன் கிலோமீட்டர் பர் ஹவர்ல தான் எழுதுறேன் அப்படின்னா இதே வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த லேக் டிஸ்டன்ஸ்ல இந்த உட்காந்துருக்காருல டீங்கிறவர், இந்த டீங்கிறவர் என்ன அப்படின்னா ரியாக்ஷன் டைம். நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்க, பார்த்தோன்னே பாம்பு குறுக்க ஓடிட்டு இருக்கு, இல்ல ஒரு பெரிய கட்டை வந்து கிடக்கு, இல்ல மரம் சாஞ்சு கிடக்கு அப்படின்னு டக்குன்னு அதை பார்த்தோன்னே நீங்க உணர்றீங்கல்ல, ரியாக்ஷன் பண்றீங்களா, அந்த டைம் தான் ரியாக்ஷன் டைம். இந்த ரியாக்ஷன் டைம் வந்து யாரை சார்ந்திருக்கும் அப்படின்னா ஒரு 4 பேர் சார்ந்திருக்கு. பிங்கிறவரை, ஐங்கிறவரை, ஈங்கிறவரை, வீங்கிறவரை சார்ந்திருக்கும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா PIEV தியரி சொல்லுவாங்க. பிங்கிறது யார் சார் அப்படின்னா நீங்க கண்ணால ஒரு பொருளை பாக்குறீங்க, ரோட்ல மரம் வந்து கிடக்கு, இல்ல ஒரு சின்ன கல் கிடக்கு, இல்ல பாம்பு வந்து குறுக்க ஓடிட்டு இருக்கு, இல்ல ஒரு மாடு படுத்துருக்கு அப்படின்னு பாக்குறீங்க, அது டிஸ்டர்ப்ஷன். அப்ப ஐ தான் இங்க வேலை, டிஸ்டர்ப்ஷன் ஐ. ஓகே, அடுத்து ஐங்கிறது என்ன சார் அப்படின்னா பார்த்தோன்னே அது மாடுதான், இல்ல வந்து மரம் தான், பாம்பு தான், மாடு சைட்ல கிடக்கு, நம்ம சைட்ல போயிடலாம், மாடு நிக்குது, ஒரு டக்குனு குறுக்க முடியாதுச்சுன்னா அப்படின்னு உங்க மூளைக்கு வேலை கொடுக்குறீங்களா, அதான் இன்டெலெக்ஷன். இது யாரு வேலை சம்பந்தப்பட்ட வேலை, பிரெயின் சம்பந்தப்பட்ட வேலை. அதுக்கு அடுத்து எமோஷனல் என்னன்னா சைட்ல தானே படுத்து கிடக்கு, நம்ம இங்க போயிடலாம் அப்படிங்கிறது. இல்லைன்னா திடீர்னு என்னடா செய்யறது, டக்குனு பிரேக் போட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறது. அப்படின்னா ஒண்ணு அந்த இடத்துல எமோஷன் ஆகுறீங்கல்ல, ஓகே, அது யாருன்னா பிரெயின் தான், பிரெயின் தான் வேலை செய்யும். ஓகே, அப்ப வந்து ஈங்கிறது எமோஷன், அந்த இடத்துல எமோஷன் ஆகும். அதுக்கடுத்து என்ன சார் அப்படின்னா அப்புறம் ஒரு முடிவு பண்ணி ஒண்ணு இதை வந்து திருப்பி வண்டியை சைக்கிள் கொண்டு போறீங்க, இல்ல காரை பிரேக் அடிச்சு கொண்டு போறீங்க, ஒண்ணு கையால ஸ்டேரிங் இது ஸ்லோ பண்றீங்க, இல்ல வந்து காலை சரி காலை வச்சு பிரேக் ஸ்லோ பண்ணி ஸ்டேரிங் திருப்புறீங்க. அப்ப ஹேண்ட் ஆன் லெக் ஒர்க் ஆகுற இடத்துல அப்ப அது என்ன சார் அப்படின்னா நீங்க முடிவு எடுக்கிறீங்க, வேர்ல்ட் டிசிஷன் பண்ணி ஆக்சன் கொடுக்குறது முடிவு பண்ணி. அப்ப இந்த எல்லாத்தையும் சார்ந்ததுதான் யாரு, இந்த டீம், இந்த ரியாக்ஷன் டைம். இந்த ரியாக்ஷன் டைம்ல அந்த ஒரு பர்టిక్యులர் டைம்ல ஒரு வேர்டே பண்ணிருக்காங்க, பெர்செப்ஷன் பண்ணிருக்காங்க, இன்டெலெக்ஷன் பண்ணிருக்காங்க, எமோஷன் பண்ணிருக்காங்க, வேல்யூஷன் பண்ணிருக்காங்க. இவ்வளவே அவர் பண்ணிட்டு அதுதான் அந்த வியூ டக்குன்னு எடுக்கணும். அப்ப இதுக்கு எவ்வளவு சார் டைம் ஆகும் அப்படின்னு எக்ஸாம்பிள் வந்து கேட்பான். ஓகே, அப்ப 2.5 செகண்ட்ஸ் அளவுக்கு அவர் தான் டைம் எடுக்க முடியும். பாருங்க செகண்ட்ஸ் தான் போகுது. அப்ப அவர் என்ன எடுத்துக்கலாம், ஒரு 2 செகண்ட் வந்து டைம் எடுத்துக்கலாம். அப்ப திரும்பவும் சொல்றேன், பின்னாடி 2 செகண்ட் வரும், நான் அதை சொல்லிக்கிறேன். அப்ப இந்த லேண்ட் டிஸ்டன்ஸ்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, பிளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ், அதுல ஒரு பிரேக் அப்ளை பண்றால அதை பத்தி பேசுறது பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வரும். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா மட்டும்தான் உங்களுக்கு இது கிடைக்கும், உங்களுக்குன்னா டோட்டல் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்ப எந்த தூரத்துக்குள்ள
நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், வண்டி வந்து பிரேக் வச்சு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அவருக்கான மினிமம் டயத்தை கொடுக்கணும், அந்த லாக் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும் யோசிக்கிறதுக்கு. அதுக்கடுத்து யோசிச்சு முடிவு எடுத்ததுலேருந்து எங்க பிரேக் அடிச்சா எவ்வளவு தூரத்துல போய் நிற்கும் வண்டி, அந்த பொருள்ல மோதாம பாதுகாப்பா அப்படிங்கிறது. அப்ப யோசிக்கிறதுக்கான இந்த டைம் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த லாக் டிஸ்டன்ஸ், பிரேக் அடிச்சோடனே உடனே அங்கே நின்றாது வண்டி, கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி தான் நிற்கும். அப்ப அந்த டிஸ்டன்ஸ், அப்ப இந்த ரெண்டையும் கூட்டுறது தான் நம்மளுடைய ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சார் கிளியர், புரியுதா? எஸ் சார். ஓகே. அப்ப இது வந்து நார்மலா ஒரு பிளைனா இருக்கக்கூடிய ரோடுக்கு ஓகே சார். இதே வந்து நான் சர்வலா மேல ஏறுறேன் சமிட்ல, இல்ல மேல இருந்து கீழே இறங்குறேன். அப்ப அந்த மாதிரி இடத்துல ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு நான் கொடுத்துருக்கேன் ஒரு ஃபார்முலா கீழ, அதாவது ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட் அப்படிதானே, 0.278 v into t plus v ஸ்கொயர் டிவைடட் பை 254 f. இந்த பார்முலாவை ஒரு பிளேன் ரோட்ல போகும்போது, அதே வந்து சாய்வா இப்படி மேல ஏறுறீங்க, இல்ல வந்து சாய்வா கீழே இறங்குறீங்க, வண்டி வந்து கீழே இறங்குது, இல்ல இங்கே வண்டி வந்து மேல ஏறுது, இப்படின்னா வந்து என்ன சார் அப்படின்னா, இது வந்து இப்படி வண்டி போகும்போது சமையல வண்டி போகும்போது இந்த பார்முலா. இப்ப இது ரெண்டுக்கும் எப்படி சார் அப்படின்னா பாருங்க, அதே ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0.278 v into t v ஸ்கொயர் வகுத்தல் கீழே பாருங்க 254 into f பிரின்சிபல் பிராக்கெட் டக்குன்னு போட்டுற கூடாது, அந்த ஓபன் பிராக்கெட் போட்டு 254 ஓபன் பிராக்கெட், அது எப்போட அந்த கிரேடியன்ட் அந்த எண்ணை வந்து கழிக்கணும். எப்ப கழிப்போம் அப்படின்னா, அதாவது நீங்க மேல இருந்து கீழே இறங்குறீங்க டவுன்ல அப்படின்னா, டவுன்ல வண்டி மூவ் ஆகும்போது இந்த எண்ணுங்கிற ஃபேக்டரை கழிக்கணும். அதே வந்து மேல ஏறுறீங்க அப்படின்னா இந்த 0.278 v into t plus v ஸ்கொயர் டிவைடட் பை 254 ஓபன் பிராக்கெட் f plus n போடணும். இது வந்து என்ன சார் அப்படின்னா அப்போட நீங்க ஏறும்போது அப்படின்னா சார் கிளியர், புரியுதா இருக்கா? எஸ் சார். ஓகே. இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப அப்போட நீங்க மேல ஏறுறீங்க அப்படின்னா அவ்வளவுதான் இருக்கு விஷயம். அப்ப ரெண்டு இதுல பார்முலா வந்து இதுதான் அவன் கேட்ட கேட்கலாம். வேற என்ன சார் கேட்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் இருக்கு, அதான் வச்சு கேட்போம். அப்ப ஐஎஸ்டி வந்து ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து எத்தனை மடங்கு சார் இருக்கும் அப்படின்னு கேட்போம். இது இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அப்ப ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸோட 2 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. அப்ப ப்ராப்ளம் கேட்போம். அதுக்கு இப்ப பார்த்தோம்ல, ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு சார் இருக்கணும் அப்படின்னு கேட்போம். அப்ப அதே HL SD ஹெட் லைட் சைட் டிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்குன்னா, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப உங்களுடைய வாகனத்துல ஹெட்லைட் இருக்குல்ல, வெஹிக்கிள் வந்து இதான் வெஹிக்கிள் இப்படி இருக்க மோப் அப்படின்னா, நீங்க லைட் போட்டுருக்கீங்க, அந்த ஹெட்லைட் வந்து எவ்வளவு தூரத்துல சர்ஃபேஸ் ஆஃப் தி ரோட்ல இருந்து இருக்கணும் அப்படின்னா இது கேட்க வாய்ப்பு இருக்கு. 0.75 மீட்டர் ஹைட்ல இருந்து கொடுத்துருக்கலாம். ஓகே. அதே வந்து உள்ள உட்கார்ந்து வரால டிரைவர், அவரோட கண்ணு இருக்குல்ல, அவரோட ஹை லெவல் ரோட்ல எவ்வளவு சார் இருக்கணும் அப்படின்னா 1.5 மீட்டர் இருக்கு. இது கேட்க வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கிறேன். சரி 1.2 மீட்டர் இருக்கணும். அதே ஹெட்லைட் பத்தி பேசுறோம்ல, அப்ப வந்து 1.2 மீட்டர் இருக்கணும். சரி மாத்திக்கங்க, 1.2 மீட்டர். ஓகே. அப்ப உங்களுக்கு ஹெட்லைட் 0.75 மீட்டர், டைலரோட ஹை லெவல் வந்து 1.2 மீட்டர். இங்க பாருங்க, இப்ப நான் ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். அதை தெரிஞ்சுக்கணும் நீங்க. வேற என்ன சார் கேட்கலாம் அப்படின்னா, ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் கேட்கலாம். எப்படி வந்து இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் 2 மடங்கு ஆகும், ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல் ஆகும் சொன்னா, அதே மாதிரி ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இத ரெண்டா கொடுத்திருப்பாங்க. அதாவது மினிமம் லென்த் ஆஃப் ஓவர்டேக்கிங் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. மினிமம் லென்த் கொடுத்துட்டான் அப்படின்னா, ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா 3 into ஐயா வந்திருக்க OSP பெருக்கிக்கிறான். அதே டிசரபிள் கொடுத்துட்டான் அப்படின்னா டிசரபிள்னா 5 into OSP பெருக்கிடும். மினிமம் டிசரபிள் ஆச்சுங்க. வேற இதுல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இந்த சைட் டிஸ்டன்ஸ் வச்சு சைட் டிஸ்டன்ஸ், ஸ்டாப்பிங், ஹெட்லைட், ஓவர்டேக்கிங், இன்டர்மீடியட் இதெல்லாம் வச்சு கேட்கறதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் கம்மி தான். இல்ல ஃபியூச்சர்ல ஒருவேளை சில இடங்கள்ல வருது அப்படின்னா அதுல பார்ப்போம். ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து சைட் டிஸ்டன்ஸ் வந்து சைட் டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கலாம், இல்ல ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் விட சைட் டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தான் இருக்கலாம். ஆனா எப்பயுமே நம்மளோட சைட் டிஸ்டன்ஸ் விட ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தான் போயிடக்கூடாது. அப்படி போகுது அப்படின்னா அது வந்து
விபத்து ஏற்படுத்தும் போது நடக்கும். அதுக்கடுத்து நார்மல் ரோட்ல வந்து இங்க பார்த்தோம்ல இங்க. இதுல அந்த பொருளுக்கு நமக்கு தெரியும் அப்படின்னா, அந்த பொருளோட மினிமம் ஹைட் எவ்வளவு இருக்குன்னா, 15 சென்டிமீட்டர் ஆச்சும் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கங்க. 15 சென்டிமீட்டர் ஆச்சும் இருக்கணும். இல்ல 0.15 மீட்டர் ஆச்சும் இருக்கணும். இது நம்ம பொருளோட ஹைட். இது நான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப இதெல்லாம் நீங்க லைட்டா பார்த்து வச்சுக்கணும். ஓகே. அப்ப கேட்பான். அப்ப இங்க உட்கார்ந்து ஒரு ஹை லெவல் மிக்ஸர் இருக்கணும். டிரைவர் ஹை லெவல் அப்படின்னா, மீட்டர்ல கேட்டா 1.2 மீட்டர் அடிச்சுங்க. இல்ல வந்து நீங்க சென்டிமீட்டர்ல கேட்கறான் அப்படின்னா 120 சென்டிமீட்டர் இருக்குன்னா அப்படின்னு அடிச்சுங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல கேட்க வாய்ப்பு இல்ல. எனக்கு தெரிஞ்சு சைட் டிஸ்டன்ஸ் இதுல வந்து ஓரளவு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு இந்த இடத்துல ஏரியா இல்ல. நம்ம எதுக்காண்டி கொடுத்தோம்னா இங்க இதுக்காண்டி கொடுத்தோம். அப்ப night travel the length of the valley curve should be such that the headlight beam distance is same as கொடுத்திருக்காங்க. இப்பதான் சொன்னேன். headlight distance ஈக்குவலா இருக்கணும். நம்மளுடைய ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கணும். அப்ப A is the correct answer. Sir clear? புரியுதா எல்லாருக்கும்? Yes, sir. ஓகே, அடுத்த கொஸ்டின் வாங்க. 91. Equation for the length of the transition curve for plane and rolling terrain கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த plane and rolling terrain. இதே மவுண்டனையும் கொடுப்போம். ஓகே. அப்ப plane and rolling என்ன சார் வரும் அப்படின்னா 2.7 into v square by r ங்கிறது வரும். அப்ப ஆப்ஷன் C is the correct answer. அப்ப அவன் எது கொடுத்தாலும் நீங்க ரெடியா இருக்கணும். அப்போ ஒருவேளை மவுண்டனியஸ் கொடுத்தா அப்படின்னா v square by r ன்னு வரும். அது நீங்க ரெடியா இருக்கணும். ஓகே. எழுதிக்கிறேன். அப்ப C is the correct answer. இதே மவுண்டனியஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா அதை பக்கத்துல எழுதுவா. ஸ்டீப் அண்ட் மவுண்டனியஸ் கொடுப்பான். இங்க என்ன கொடுத்துருக்கான்? பிளேன் அண்ட் ரோலிங் டெரைன் கொடுத்துருக்கான். அதுக்கு இது. அதுக்கு mountainous and steep terrain கொடுக்கும். rolling terrain இல்லாம steep terrain அப்படின்னு கொடுக்கும். டிரான்ஸ்ஃபர் உள்ள இந்த சார் அப்படின்னா வெறும் e ஸ்கொயர் டிவைடட் பை 2 r வெறும் r. இதே சிம்பிள் கர்வ் கேட்பான் சில இடத்துல. இதே லெவல் டிரான்ஸ்ஃபர் கர்வ் வந்து இப்படி கொடுத்துட்டு இல்ல சிம்பிள் கர்வ் அப்படின்னு கேட்பான். சிம்பிள் கர்வ்ல லெவல் டிரான்ஸ்ஃபர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்பான். அப்ப அது வந்து s ஈக்குவல் டு l ஸ்கொயர் டிவைடட் பை 24 into r ன்னு கண்டுபிடிப்போம். அதுல வந்து குடுக்குற டேட்டா இருக்கிற மாதிரி பிளஸ் தான் கேட்கறாங்க. இந்த பால் வச்சு சிம்பிள் கர்வோட லீ கொடுத்தா அப்படின்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப l ஸ்கொயர் டிவைடட் பை 24 into r அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து கேட்டா இவ்வளவுதான் கேட்க முடியும். நீங்க ரொம்ப தான் குழப்பிக்காதீங்க போட்டு. ஓகேவா? ஓகே. அப்ப வந்து இதுல வந்து C is the correct answer கொடுத்தாச்சு. மீதில இருந்து நான் சொல்லிட்டேன். அடுத்தவங்க n is the algebraic difference rate, S is the minimum side distance in meter, the length of summit curve இப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த summit curve, valley curve இதுதான் ஒரு பார்முலாஸ் இருக்கு. கொடுக்குறது தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ வந்து நமக்கு summit curve கொடுக்குறான் அப்படின்னா valley curve கொடுக்குறான் அப்படின்னா எந்த curve வரும்னா vertical curve. நாம horizontal curve வந்து நம்ம பார்க்கறோம்ல சர்க்குலர் கர்வ், காம்பவுண்ட் கர்வ், ரிவர்ஸ் கர்வ், டிரான்சிஷன் கர்வ் இதெல்லாம் சர்க்குலர் கர்வ் இல்லையா வருது. சமிட் வெர்டிகல் நம்ம கொடுத்துட்டா நம்மளோட வெர்டிகல் கர்வ் தான் கொடுக்குறான்னு அர்த்தம். அப்ப வெர்டிகல் கர்வ் என்ன சார் அப்படின்னா டு சேஞ்ச் தி கிரேடியன்ட். அப்ப ரோடோட கிரேடியன்ட் சேஞ்ச் பண்றது வெர்டிகல் கர்வ். அது சமிட் கர்வ் என்ன? கிரஸ்ட் கர்வ். அதாவது கான்வெக்ஸி அப்வர்டா இருக்கும், கான்கேவிட்டி டவுன்வர்டா இருக்கும். மேல் கர்வி படதா இருக்குது. வேலி கர்வ்னா படது கர்வி மேல் கர்வ், சாக் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கான்வெக்ஸி டவுன்வர்டாவும் கான்கேவிட்டி அப்வர்டாவும். அப்ப இது என்ன சார் கொஸ்டின் அப்படின்னா அதாவது இவன் பொதுவா கேட்கறத கொடுத்துட்டு பார்முலா கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்தான். நமக்கு எப்படி கொடுப்பான் அப்படின்னா கேஸ் ஒரிஜினல் கேஸ் வந்து அதாவது நம்ம லெந்த் வந்து நம்மளுடைய அந்த சைட் ஸ்டார்டிங் செக்ஷன் கூட இருக்கு அப்படின்னா l equal to n s squared divided by root of 2 capital H plus root of 2 small h ஓபன் பிராக்கெட் போடுங்க, க்ளோஸ் பிராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணிடுங்க. இதுல வந்து l என்ன சார் அப்படின்னா லெந்த் ஆஃப் சமிட் கர்வ். S ங்கிறது என்ன சார் அப்படின்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். h கேபிட்டல் H ங்கிறது என்ன சார் அப்படின்னா ஹைட் ஆஃப் தி ட்ரைவர் ஹை லெவல் 1.2 மீட்டர். ஸ்மால் h ங்கிறது சார் என்ன அப்செக்ஷன் ஆஃப் ஹைட் 0.5 மீட்டர். இது ஜெனரல் ஃபார்முலா. இதே அவன் எப்படி வந்து கேட்பான் அப்படின்னா நமக்கு தெரியல இந்த h ஓட வேல்யூ என்ன 1.2 மீட்டர், இந்த h 0.15 மீட்டர். இதெல்லாம் அப்ளை பண்ணி வேல்யூ போட்டோம்னா ஃபைனல் என்ன வரும்? மேலே இன்டர் ஸ்கொயர் இருக்கும், கீழே வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சோம்னா 4.4 வந்துரும். இதுக்கு சமிட் கர்வ். இதே வந்து இந்த கேட்டகரி இல்லாம நம்ம லெந்த் ஆஃப் தி சமிட் கர்வ் விட
அது ஸ்டாப்பிங் சைன் டிஸ்டன்ஸ் கூட போயிடுச்சு 2000 இருந்துச்சு அப்படின்னா இந்த பார்முலால ஒரு சின்ன சேஞ்சஸ். இதுல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ் அப்படின்னா LE ஈக்குவல் டு 2 இன்டு S மைனஸ் மேல 4.4 டிவைட் பை கீழ என்ன சார் வரும் அப்படின்னா ஹச்ங்கிறது வரும். சார் ஹச்ல என்னங்கிறது வரும். அது சொல்லிட்டு என்னங்கிறது வரும். ஆனா இங்க என்ன கேட்டிருக்கான்? இத சப்மிட் வர முடியாது. அவன் ஜஸ்ட் என்னன்னா லென்த் ஆஃப் தி சப்மிட் என்ன அப்படின்னு கேட்டான். அப்ப லென்த் ஆஃப் தி சப்மிட்னா ஆப்ஷன் பார்த்தாலே தெரியுது. அவன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இதுதான் கேட்டிருக்கான்னு தெரியும். ஏன்னா இது மாதிரி அவன் ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை எங்கேயுமே. அவ கண்டிப்பா வந்து நம்மளுடைய லென்த் ஆஃப் தி சப்மிட்னா நம்மளுடைய ஸ்டாப்பிங் சைடிஸ்டோட சப்மிட்டோட லென்த் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மீனிங் தான் கேட்டிருக்கான். அப்ப கண்ணை மூடிட்டு நீங்க இதை அடிக்கலாம். இது இருந்தாலும் அடிக்கலாம், இது இருந்தாலும் அதை அடிக்கலாம். இப்ப என்ன ஸ்கொயரோட 4.4 பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே ஒரு வேலை சப்மிட்ங்கிற வார்த்தை தூக்கிட்டு சேக்கரம் கொடுத்துட்டா வேல்யூ கொடுத்துட்டேன். அவன் வேல்யூ கொடுத்துருக்கான், சேக்கரம் கொடுத்துருக்கான். அப்ப என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி தான். இந்த இடத்துல இது வந்துச்சா இதே கண்டிஷனுக்கு அங்க என்ன வரும் அப்படின்னா n a ஸ்கொயர் டிவைடட் பை 9.6 அப்படின்னு வரும். ஓகே, லென்த் ஆஃப் தி சப்மிட்டர் வேல்யூ வரும். அதே வந்து இது வந்து எது இது இந்த கண்டிஷன் ஒருவேளை லென்த் விட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கூட போயிடுச்சு அப்படின்னா எப்படி சார் வரும் அப்படின்னா இந்த பார்ல அப்படியே உண்டவா இதே மாதிரி மாறும். இதே மாதிரி அப்படின்னா LE ஈக்குவல் டு 2 இன்டு S மேலே 4.4 9.6 கீழே என்ன அப்படி வந்துடும். அவன் இங்க கேட்டிருக்க சிம்பிளா கேட்டிருக்கான். என்ன சார் கேட்டிருக்கான் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்துட்டு அதோட லென்த் என்னன்னு கேட்டிருக்கான். பார்ல வச்சு பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கேட்டா அப்படி சிம்பிளா தான் கேட்பான். உங்களுக்கு போட்டு தலையை உருட்டுற அளவுக்கு நான் கேட்க மாட்டேன். நீங்க ஃபாலோ பண்ணி சார் கிளியர் புரியுதா இருக்கா? எஸ் சார். ஓகே, அதுக்கு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து வேற என்ன சார் கேட்கலாம்? லென்த் டிரான்சிஷன்ங்கிறது நிறைய क्वेश्चंस இருக்கு. அத மைண்ட்ல வச்சுக்கிறேன். முதல்ல தான் நான் கொடுத்தேன். ஒரு ரோலிங்க்கு பிளேனுக்கு எப்படி இருக்கும், மவுண்டனியஸ் ஸ்லீப்க்கு எப்படி இருக்கும், சிப்ட்க்கு எப்படி இருக்கும். இப்போ மறுபடியும் இங்க வந்துரும். ஓகேவா? இது வந்து சப்மிட்டட் வேல்யூ இருக்கும், டிரான்சிஷன் இருக்கும். முதல்ல பார்த்தது ஹரிசாண்டல், இப்போ பார்த்தது வெர்டிகல் இருக்கும் வந்துரும். ஓகே, இப்போ அடுத்து என்ன சார் கேட்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா இதுல வந்து ஒரு சில ஈக்குலிபிரியம், சூப்பர் டிவிஷன் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் பத்தி கேட்கலாம். அது இடங்கள் வரும்போது அதை பார்ப்போம். இப்பயே அவசரப்பட்டு பார்க்க வேணாம். ஓகே, இப்போ அடுத்து வாங்க क्वेश्चन போவோம். கேட்டு என்னன்னு பார்ப்போம். 93 வாங்க. According to Indian Road Congress, the width of the carriageway is அப்படி கொடுத்திருக்கான். முதல்ல நம்ம டீடைலா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான்? ஒரு சிங்கிள் லேனுக்கு 3.75 மீட்டர்னு கொடுத்திருக்கான். ஆல்ரெடி நம்ம சொன்ன டிஸ்கஸ் பண்ணதுதான். ரொம்ப கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு என்ன பார்த்திருக்கான்? ஒண்ணு கரெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து 7 மீட்டர் from the two lanes without raising curve. கரெக்ட் தான். 7.5 மீட்டர் from two lanes with raised curve. கரெக்ட் தான். அப்ப என்ன வரும்? எல்லாமே கரெக்ட். இதுல இன்டர்மீடியட் லேனுக்கு என்ன 5.5 மீட்டர். அது சேர்த்துக்கிறேன். ஓகே, அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா 1 கரெக்ட், 2 கரெக்ட், 3 கரெக்ட். அப்ப 6 இருக்கு. டி வந்து கரெக்டான ஆன்சர். மூணுமே கரெக்ட். அடுத்து 94 வாங்க. As per IRC, it is considered appropriate the road in rural area should be designed வர கொடுக்கலாம். அப்ப கிராமப்புறத்துல நீங்க போடக்கூடிய ரோடு அது சிமெண்ட் கான்கிரீட் ரோடா இருக்கலாம், ஃபிளெக்சிபிள் பேமெண்டா இருக்கட்டும். அது எத்தனை வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி நீங்க டிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் 10 to 15 வருஷம் தான் டார்கெட். ஓகே, அதுக்குள்ளே 5 வருஷத்துக்கு ஒரு டைமே 2 டைம் ரோடு போற அளவுக்கு என்ன செஞ்சு நாட்டோட நடப்பு வந்துருச்சு. ஆனா 10 to 15 தான் நம்ம என்ன செய்யணும் எடுத்துட்டு போடுவாங்க. இப்ப நான் வந்து ப்ராஜெக்ட் நம்ம கொண்டு வந்தாதானே காசு நான் பண்ண முடியும். என்ன ரோடே போடாம காசு அவங்க எடுத்துக்கிறாங்க. 40 லட்சம் 30 லட்சம். அது பிரச்சனை என்ன? இப்ப நான் தெரிஞ்சு பிரச்சனை வந்ததுன்னா ரோடு போற மசினை போட்டு ஆல்ரெடி ரோடு மேல லைட்டா ஒரு தின் லேயர் போட்டு விட்டு ரோடு போட்டு முடிச்சுட்டு போயிடலாம். அப்ப எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம்னா 10 to 15 years. B is the correct answer. As per IRC, it is considered appropriate the road in rural areas should be designed பண்ணுதுன்னா 10 to 15 வருஷம் கவனமா இருக்கும். அடுத்து பாருங்க 95. IRC recommendation for maximum width of the vehicles அப்படி கொடுத்திருக்கான். எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால ஒரு இடத்துல நான் நிறைய கண்டென்ட் சொல்றேன்னா அடுத்து கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றேன். ஒரு வாகனத்தோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன். மேக்ஸிமம் 2.44 மீட்டர் அப்படின்னு சொல்றேன். C is the correct answer. அடுத்து 96 வாங்க. A line on either side of the road between which and the road between the
which and the road no building activity is permitted at all okay is called as சொல்றான். அதாவது எந்த இடத்துல வந்து பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பில்டிங் லைனுக்குள்ள ஓகேவா அதான் கொடுத்துட்டாங்க நோ பில்டிங் ஆக்டிவிட்டின்னு அப்ப பில்டிங் லைன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே அடுத்து கேரேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அதாவது நம்ம ரோடு போட்டுருக்கோம்ல பார்மிஷன் சொல்ல முடியாது நம்ம ரோடு போகக்கூடிய ஃபிளெக்சிபிள் பேப்பர் தார் ரோட்னா போட்டுருக்கீங்களா அதான் கேரேஜ் அந்த ஷோல்டர் வந்து பார்மிஷன் அது கேரேஜ் ஒரு சேர்த்துனா பார்மிஷன் வித் ரோட் லைன் சொல்லுவாங்க இது ரோடு வேன்னு சொல்லுவாங்க ஓகே ஆன்சர் பில்டிங் லைன் கார்டு தான் கண்ட்ரோல் லைன் வரும் இது இருக்கக்கூடிய எல்லா வார்த்தையும் ஆன்சர் சொல்லிட்டேன் பாத்துக்கங்க அடுத்து 97 வாங்க சார் அக்கார்டிங் டு இந்தியன் ரோட் காங்கிரஸ் ரூலிங் சாரி the ruling slope of the road should not be more than கொடுத்துருக்காங்க ஐயா பின்ன ஒரு டேபிள்ஸ் நான் கொடுக்குறேன் கடைசில ஜஸ்ட் இங்க தெரிஞ்சுக்கங்க அதாவது நமக்கு ரூலிங் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ரூலிங் ஸ்லோப் ரூலிங் கிரேடியன்ட் சொல்லுவாங்க லெஸ்ல இடத்துல இது எக்ஸாம் அடிக்கடி கேட்கறதால இன்னும் क्वेश्चन கொடுத்துருக்கேன் should not be more than எது மேல பேசுறதுனா டி அதாவது 130 மேல போக கூடாது எக்ஸாம் அடிக்கடி கேட்கறதால கொடுத்துருக்கேன் ரூலிங் ஸ்லோப் ஆர் ரூலிங் கிரேடியன்ட் ஆச்சுங்க the rise and fall along the road is known as கேட்கலாம் ரோட்ல இருக்கக்கூடிய ரைஸ் அண்ட் ஃபால் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்ன சொல்லுவாங்க அலாங்கத்தை கொடுத்துட்டான் அப்ப எந்த வயசு அப்ப ஸ்லோப்னு சொல்லுவாங்க ஓகே அவசரப்பட்டு கேமரா அடிச்சிட கூடாது ஸ்லோப் வீஸ் கரெக்ட் சைடு ஸ்லோப் கேமரா ஒண்ணுதான் கிராஸ் ஸ்லோப் கேமரா எல்லாம் ஒண்ணுதான் ஓகே அவன் அலாங்கத்தை கொடுத்துட்டான் அலாங்கத்தை எந்த வயசு இருக்கக்கூடிய ஸ்லோப் பத்தி பேசிட்டு நம்ம ரைஸ் அண்ட் ஃபால் அப்ப ஸ்லோப்னு அர்த்தம் இல்ல கிரேடியன்ட் இல்லாட்டி பெஸ்ட் வார்த்தைனா கிரேடியன்ட் புக்ல எதாவது கொடுத்துருப்பான் இங்க ஸ்லோப் கொடுத்துருக்கான் ரெண்டுமே ஒண்ணுதான் கிரேடியன்ட் பெஸ்ட் ஓகே வீஸ் கரெக்ட் சூப்பர் ரிலேஷனா ஒரு சைடு ரிலேஷனா ஒரு சைடு என்னன்னா ஃபாலா வரும் ஓகே அதான் சூப்பர் ரிலேஷன் நம்ம சொல்லுவாங்க நான் பின்னாடி வரப்போ சொல்றேன் இன்னொரு விட ஒன்று ரிலேஷன் பண்ணிருப்பாங்க கேம்பர்ன்றது என்ன சார் அப்படின்னா ரோடு சென்டர் பாயிண்ட்ல இருந்து ரெண்டு சைடு வந்து கொஞ்சம் ஸ்லோப் ப்ரொவைட் பண்ணிருப்போம் அதான் கிராஸ் ஸ்லோப் சைடு ஸ்லோப் கேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க மூணுமே ஒரே வார்த்தை தான் இதுக்கான ட்ரைனேஜ் காண்டி மெயினா கொடுத்துருப்பாங்க மழை பெய்யும் தண்ணி வடிச்சு ஓடுறதுக்காண்டி அவ பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் இங்க பாத்துக்கிடுங்க அலாங்க கொடுத்துட்டான் சைடு கொடுத்தாலும் கேம்பர் சைடு ஸ்லோப் பண்ணிடலாம் ஓகே ஆன்சர் அடுத்து which one of the following is not a type of transient curve used அப்படிங்கிறது அப்ப கீழ்கண்டபடி transient curve யூஸ் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்கான் ஃபர்ஸ்ட் transient curve என்ன அப்படின்னா இப்போ நீங்க ரோட்டோட கர்வ் வளையீங்கன்னா டக்குன்னு ஒரே டக்குன்னு வளைஞ்சிடாது அப்படியே ஸ்மூத்தா அப்படியே டேர்ன் பண்ணிருப்பாங்க லைட்டா மெதுவா டேர்ன் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி ரோட்லயே மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ரோடு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா டேர்ன் பண்ணி வளைச்சு விடாதுப்பா இதுக்கான மீனிங் என்னன்னா பிகினிங் ஆஃப் த ரோடா இருக்கட்டும் எண்ட் ஆஃப் த ரோடா இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வளைச்சு கொடுத்துட்டு நீங்க ரேடியஸ் எடுத்தீங்கன்னா அத்தனை ரேடியஸ் வரும் எல்லா பாயிண்ட்லயும் ரேடியஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கு இந்த ஃப்ளூயிட் ரிலிஜன்ல நடுவுல வந்து சர்க்குலர் கொடுத்துருப்பாங்க அது ரேடியஸ் ஒண்ணுதான் இருக்கும் இதுல பிரச்சனை இருக்காது நமக்கு அப்ப எண்ட் பாயிண்ட்லயே பிகினிங் பாயிண்ட்லயே ரேடியஸ் எல்லா பாயிண்ட்லயும் வேரி ஆகிட்டே இருக்கு அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்சிஷன் கர்வ் சொல்லுவாங்க இது எதுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதான் கொஸ்டின் அப்ப எதுக்குன்னா கிளாத் ஆயிலே லேமினிஸ்கேட் கியூபிக் பரவலா எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் அப்படியே ஆகும் பேராபோலிக் தான் இல்ல அதுக்கு அப்ளிகபிள் ஆகாது பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் பாத்துக்கங்க அதுக்கடுத்து 301 பாருங்க at highway stretches where the required overtaking side distance cannot be provided கொடுத்துட்டு in such section it is necessary to incorporate at least அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா highway stretches where required okay cannot be provided station necessary incorporate at least கொடுத்துருக்காங்க ஓகே பாருங்க அட்லீஸ்ட் கொடுத்துருக்கான் 3 இயர்ஸ் அப்ளிகேஷன் மினிமத்துக்கு வரும் ஒன்றே இல்லைன்னா வராது ஹாஃப் ஆஃப் த ரிக்வயர்மெண்ட் செக்ஷன் வராது அப்ப வந்து அட்லீஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க இல்ல நோட் பண்ணிக்கங்க ட்வைஸ் த ஃபார்ம் சைடிஷன்ஸ் இது நோட் பண்ணிக்கங்க லைட்டா பாத்துக்கங்க ஓகே அட்லீஸ்ட் கரெக்ட் ஆன்சர் the instrument used to measure roughness index இது கேட்க வாய்ப்பு இருக்கு அத மெயின்டெனன்ஸ்ல இருக்கலாம் இங்க கொடுத்துருக்காங்க ஓகே பம்ப் இண்டிகேட்டர் ஓகே அந்த ரோடோட ரஃப்னஸ் இண்டெக்ஸ் குறிப்பிடுறதுக்கு யூஸ் பண்றது பம்ப் இண்டிகேட்டர் ஓகேவா இது கேட்க வாய்ப்பு இருக்கு டீசல் அடுத்து 303 2303 ஓகே as per IRC the resistance speed எல்லாமே மாடல் பண்ணிக்கக்கூடிய வேல்யூ தான் வெரி இம்பார்ட்டன்ட் தான் இது பெரிய டேபிள்ஸ்னே வரும் ஆனா எக்ஸாம் மைண்ட் இருக்கிறது மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் மாடல் பண்ணா கஷ்டம்னா கொடுத்துக்கிறீங்க as per IRC the resistance speed கொடுத்துட்டா ரூலிங் அண்ட் மினிமம் நேச்சுரல் ஹெவி பிளேன் டயர் கொடுத்துட்டான் ஒவ்வொரு டயருக்கும் அவங்க கொடுத்துருப்பான் பிளேன் ரோலிங் அப்படின்னு நிறைய கொடுத்துருப்பான் ஸ்டீம்னா நான் வந்து பிளேன் டயர் அவங்க எக்ஸாம்ல என்ன கேட்கணும் பிளேன் டயர் கேட்டா அதை அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவான் அப்ப எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் நேச்சுரல் ஹெவின்னு கொடுத்துட்டான்
அப்ப இது எவ்வளவு சார் வரும் அப்படின்னா உங்களுக்கு, அதாவது ரூலிங் வந்து ரூலிங் வந்து மினிமம், ரூலிங்னா மேக்ஸிமம் மினிமம். அப்ப 100, 80 வரும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஸ் கரெக்ட். மேக்ஸிமம் மினிமம் 100, 80. இந்த ரூலிங்கே தனியா கேட்பான். ஆன்சர் கீழ 100 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட் போகலாம். ஒரு கிரேட் ரேட்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தனியா கேட்க வாய்ப்பு எக்ஸாம்ல பார்த்துருக்கேன். ஓகே, அடுத்து இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஸ்லோப் இப்பதான் சொன்னேன். டிரான்ஸ்வர்ஸ் ஸ்லோப்னா சைடுல கொடுக்குது. முதல்ல அலாங் தி ஸ்லோப் பார்த்து ஸ்லோப் கொடுத்தேன். டிரான்ஸ்வர்ஸ்னா சைடுல. ஸ்லோப் ப்ரொவைட் டு தி ரோட் சர்ஃபேஸ் எதுக்காக? ஃபார் ட்ரைனேஜ் ஆஃப் தி ரெயின் வாட்டர் இஸ் நோன் அஸ் கேம்பர், சைட் ஸ்லோப், கிராஸ் ஸ்லோப் எல்லாமே கரெக்ட் ஆன்சர் தான். அப்ப ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். கிரேடியன்னா இல்ல அந்த அலாங் தி லென்த் வைஸ் பார்க்கிறது. கர்வ்னா டு சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆர் டு சேஞ்ச் தி கிரேடியன்ட். அது கரெக்ஷனல் ஆர் வெர்டிகல் அந்த மாதிரி. சூப்பர் எலிவேஷன்னா இன்னர் எட்ஜ் விட அவுட்டர் எட்ஜ் வந்து அவுட்டர் எட்ஜ் ரைஸ் பண்றது. அப்ப ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 2305 பாருங்க. Transverse inclination to the pavement surface is known as meter. அதே போல தான் transverse inclination ரெண்டு சைடு inclination கொடுக்கிறது. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. அப்ப transverse inclination இருக்காது. அதாவது இப்படி inclinationனா இத பத்தி அவன் கேட்கல. transverse inclination the pavement surface னு கொடுத்துட்டான். அப்ப இது எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எட்ஜ் ரைஸ் ஆகும், இன்னொரு எட்ஜ் தாழ்வா கொடுத்துரும். இந்த எட்ஜ் ரைஸ் அவுட்டர், அப்ப இது தாழ்வா. அப்ப இது எப்படி இருக்கு? மேட்ல இருந்து பக்கத்துல வரைக்கும் இப்படி இருக்க மாதிரி டிரான்ஸ்வர்ஸா இருக்கும். அப்ப அது என்னன்னா சூப்பர் எலிவேஷன். இதுல கொஞ்சம் கவனமா அடிக்கணும், அவசரப்பட்டு கேம்பர் கொடுக்கல அப்புறம் எப்படி அடிப்பீங்க? அதை கேம்பர் தான் கொடுக்கல, ஓகே பிரச்சனை இல்லை. அப்ப எலிவேஷன் வராது, பெஸ்ட் எலிவேஷன் வராது, ஆக்சுவல் எலிவேஷன் சும்மா கொடுக்கல கொடுத்துருக்காங்க வார்த்தை. சூப்பர் எலிவேஷன் தான் பீஸ் ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னர் ரைஸ் பண்ணி அவுட்டர் ரிலீஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நெகட்டிவ் சூப்பர் எலிவேஷன் சொல்லுவாங்க. அது அப்படி வரும்னு சொல்றேன். இங்க பீஸ் ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கடுத்து பாத்துங்க, எம்பிரிக்கல் பார்க்கலாம் தான். எம்பிரிக்கல் பார்க்கலாம் தான். If side distance is equal to the length, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2L ன்னு கொடுத்துருக்க மாட்டோம்னா L ன்னு கொடுத்துருக்கோம். L தான் கொடுத்துருக்கோம். அது vertical curve joining the two gradient G1% G2% கொடுத்துட்டு height of the aperture beam கொடுத்துருக்காங்க. ஏன்னா எம்பிரிக்கல் பார்க்கலாம் சார், கண்ணை மூடிட்டு நீங்க பீஸ் கரெக்டா சார். G1 ல G2 கழிச்சிட்டு இங்க L போட்டு டிவைட் பை 4. இது 2L கொடுத்திருந்தானா நான் கதை முடிஞ்சிருக்கு. அப்ப மேல 2L னா கீழ 200 தான் வரும். ஆனா அந்த क्वेश्चन நான் பார்த்துட்டேன், ஃபிக்ஸ்டு தான். L தான் கொடுத்திருக்கோம். அவங்க தான் தப்பா அடிச்சிருக்காங்க. B is the correct answer. ஓகே, அடுத்து the equilibrium superposition to be provided on a curve of radius r in meter and the speed of the vehicle be kilometer per hour is given bit கொடுத்துட்டோம். கேட்டா equilibrium superposition என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டா அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா g square divided by 127 r னு வரும். அந்த சூப்பர் எலிவேஷனை பத்தி உங்களுக்கு क्वेश्चन சரியா வரதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேற. அப்ப வந்து நார்மலா சூப்பர் எலிவேஷன் ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த E plus FP equal to V square divided by G into R. இது ஜெனரல் ஃபார்ம். ஓகே, சூப்பர் எலிவேஷன் தான் ஜெனரல் ஃபார்ம். இது வந்து நம்ம வந்து இந்த G 9.7 நம்மளோட கிராவிட்டி ஃபோர்ஸ், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு F2 0. something வேல்யூ இதோட அப்ளை பண்ண நான் பேசிக்கிறேன். ஓகே, அப்ப இந்த E plus FP அப்படி வச்சுக்கிறேன். இது வந்து நான் மீட்டர் பர் செகண்ட் மாற்றேன். கொஞ்சம் மேல 0.278 இதெல்லாம் மொத்தமா போட்டு கொண்டு வரும்போது ஃபைனல் வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா V square divided by 127 into R னு 9.81 இதெல்லாம் போட்டு மேல 0.278 எல்லாத்தையும் போட்டு ஃபைனல் அவுட்புட் கொண்டு வரும்போது இதான் பண்றோம். இது எது சார் அப்படின்னா அடுத்த சூப்பர் எலிவேஷன். அப்ப இதுல எலிவேஷன் இந்த E பத்தி பேசுறது. இது எப்ப சார் ஈக்குவல் சூப்பர் எலிவேஷன் அப்படின்னா இந்த எப்ப வந்து 0 ஆயிடுச்சுனா இது எப்ப 0 ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிடும் வெறும் E ஈக்குவல் ஆயிடும். E plus FP equal to V square by 126 இருந்தது. E equal V square by 126 ஆயிடும். அப்ப எப்படி ஆயிடுச்சு? E equal, அப்ப இது ஈக்குலிபிரியம் சூப்பர் எலிவேஷன். ஓகே, அப்ப G square by 126 R எங்க இருக்கு பாருங்க. A is the correct. இதுல வேற ஏதாச்சும் கேட்க வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னா அதாவது மிக்ஸ்டு டிராபிக் கண்டிஷனுக்கு சூப்பர் எலிவேஷன் ப்ரிப்பேர் பண்ணி கேட்கலாம். வேணா அது கேட்கலாம்.
நார்மலா சூப்பர்வைசனுக்கு இந்த ஒரு பார்முலா, ஈக்விலிபிரியம்க்கு இந்த பார்முலா. அதே விட்டு அவன் போறான் அப்படின்னா ஒரு வார்த்தை கொடுப்பான். அதாவது எல்லா வெயிட்டும் கலந்து போகுது. மிக்ஸ்டு ட்ராபிக் கண்டிஷன். இதுக்கு எப்படி சார் டிசைன் பண்ணலாம் சூப்பர்வைசன் அப்படின்னா E ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை 225 6 அப்படின்னு அமைச்சிடும். இப்போ ஒரு டவுட் எல்லாருக்கும் வரும். சார் என்ன சார் ஒரு இடத்துல V ஸ்கொயர் பை 254 எழுதுறீங்க, ஒரு இடத்துல 127 எழுதுறீங்க, ஒரு இடத்துல 225 எழுதுறீங்க அப்படின்னா ஆமா படிச்சுதான் அந்த மாதிரி வழி. ஒரு இடத்துல V ஸ்கொயர் பை 254 எப்படி எழுதியிருக்கேன், இது ஸ்டாப்பிங் சொல்யூஷன் அப்படிங்கிறது எழுதியிருக்கேன் ட்ரெயின் பிசினஸ்ல. அதே வந்து V ஸ்கொயர் பை 127 R அப்படின்னு எழுதியிருக்கேன், இதே எழுதியிருக்கேன் அப்படின்னா சூப்பர் டிவிஷன்ல எழுதியிருக்கேன். அதே சூப்பர் டிவிஷன்ல மிக்ஸ்டு டாபிக் வந்து கீழே 225 R அப்படின்னு எழுதியிருக்கேன். அதே லென்த் ஆஃப் தி டிரான்ஸ்கிரிப்ட் வந்து அந்த V ஸ்கொயர் பை R ஓட 2.7 இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். அதே வந்து உங்களுக்கு இங்க வந்து 0.278 V into D அப்படின்னு லாக்டிஷன்ஸ்க்கு எழுதியிருக்கேன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ்ல. அப்ப இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் எதுக்கு முன்னாடி வருது, எதுக்கு கீழே என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இதுலயே கேட்பான் சூப்பர் டிவிஷன் ஒரு பிளேன் அண்ட் ரோலிங் டெரெயின்ல மினிமம் எவ்வளவு சார் போடலாம், சரி மேக்ஸிமம் எவ்வளவு சார் போடலாம், மினிமம் சொல்லிட்டேன் சாரி மேக்ஸிமம் எவ்வளவு சார் போடலாம் அப்படின்னு கேட்கலாம். அப்ப ஒரு பிளேன் அண்ட் ரோலிங் டெரெயின்ல 7% மேக்ஸிமம் போடலாம். அதே வந்து ஒரு ஹில்லி டெரெயின்ல பனி படிக்கிற மாதிரி இருக்கு, ஸ்னோ மவுண்டன் ஆகுது அப்படின்னா 7% போடலாம். அதே ஹில் ரோட்ல அந்த பனி படியல அப்படின்னா 10%. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேன் அண்ட் ரோலிங் டெரெயினுக்கு 7% சூப்பர்வைசன் கொடுக்கணும் மேக்ஸிமம். இது எங்க சார் அப்படின்னா உங்களுக்கு பிளேன் அண்ட் ரோலிங் டெரெயின். அதே 7% இன்னொரு இடத்துக்கு கொடுப்போம், இங்க மலைப்பகுதியில கொடுப்போம். அந்த மலைப்பகுதியில பனிப்பொழிவு இருந்தா 7% கொடுங்க, பனிப்பொழிவு இல்ல அப்படின்னா மலைப்பகுதியில 10% கொடுங்க. சப்போஸ் கேட்கலாம் அப்படின்னா இது கேட்கலாம், இதுக்கு மேல உங்களுக்கு போட்டு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. அதே வந்து சூப்பர்வைசனில் பர்சன்டேஜ் இதுல கேட்பான், கிராப்ல கேட்பான் எவ்வளவு இருக்கணும். ஒரு பிளேன் ரோடிங் 1/150 அளவுக்கு இருக்கணும். அதே மவுண்டனியஸ் அண்ட் ஸ்ட்ரீட் லைன்ல 1/50 அளவுக்கு இருக்கணும். அர்பன் பிளேன்ல 1/100 அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் பின்னாடி வரும்போது நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இந்த இடத்துல இது பார்த்துட்டா போதும். அப்ப இங்க கேட்டது ஒரு இடத்துல ஒரு சிங்கிள் பார்முலா தான் கேட்டான். அது சூப்பர்வைசன் பார்முலா என்ன அப்படின்னு கேட்டா ஈக்குவல் சூப்பர்வைசன் கேட்டது. அப்ப E ஈக்குவல் டு CV GV ஸ்கொயர் பை 127 அவ்வளவுதான். அவன் கேட்டது சிங்கிள் பார்முலா. அதுதான் நம்ம இவ்வளவு பார்த்துட்டோம். சூப்பர்வைசன் பத்தி எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வாங்க. அடுத்து the design speed of national highway and state highway road for plain terrain, case for rural highway அப்படின்னு கொடுக்கலாம். அப்ப நான் சொல்லிட்டேன் ஒரு பெரிய டேபிள்ஸ் வந்து நான் பின்னாடி கொடுக்குறேன், ஜஸ்ட் இங்க வரும்போது தான் இண்டிவிஜுவலா கொடுத்ததெல்லாம் எக்ஸாம் கேட்டதா கொடுத்துட்டு இருக்கேன். இந்த இண்டிவிஜுவலா கொடுத்ததெல்லாம் பார்த்துட்டு அங்க வரும்போது டக்குனு உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு நான் சொன்னேன். இது முக்கியமான. அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிசைன் ஸ்பீட் ஆஃப் நேஷனல் ஹைவே அண்ட் ஸ்டேட் ஹைவே கொடுத்துட்டு ரோடு ஃபார் பிளேன் டெரெயின், டாஸ் ஃபார் ரூரல் ஹைவே கொடுத்துட்டு. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்குதுங்க, 30 to 60 கிலோமீட்டர் per hourல போகும். ஞாபகம் அடுத்து சூப்பர்வைசன் இஸ் ப்ரொவைட் ஆன் கர்வ் அப்படின்னு கொடுக்குறோம். சூப்பர்வைசன் வந்து ஒரு கர்வ்ல இங்கே சார் ப்ரொவைட் பண்ணிருப்போம், அது இங்கே ரைஸ் பண்ணிருப்போம், இன்னர் எட்ஜா அவுட்டர் எட்ஜா அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்ப நமக்கு தெரியும், அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளோட இன்னர் எட்ஜ் விட அவுட்டர் எட்ஜ் ரைஸ் பண்ணிருப்போம். அப்ப எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி ல வருது அவுட்டர் எட்ஜ். நெகட்டிவ் சூப்பர்வைசன் அப்ப இன்னர் எட்ஜ் அவுட் இது பண்ணி ரைஸ் பண்ணிருப்போம். அப்ப இங்க சூப்பர்வைசன் தான் கேட்டிருக்கா, அவுட்டர் எட்ஜ் ரைஸ் பண்ணிருப்போம். அடுத்து பாருங்க, ரெண்டு இடத்துல क्वेश्चन கேட்டிருக்கான். டிசைன் ஆஃப் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் அலைன்மென்ட், சூப்பர்வைசன் சைட் டிஸ்டன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் ஆர் அஃபெக்டட் பை அப்படின்னு ஒரு क्वेश्चन கொடுத்துட்டான். அதுக்கு டிசைன் ஆஃப் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் அலைன்மென்ட், சூப்பர்வைசன் கிரேடியன்ட் இஸ் மோஸ்ட் அஃபெக்டட் பை அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப சூப்பர்வைசன் எதனால அஃபெக்டட் ஆகும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நிக்கலாம், வெஹிக்கிளோட ஸ்பீடு வந்து அஃபெக்ட் ஆகுது. நீங்களே பாருங்க, இந்த சூப்பர்வைசன் E + F ஃபார்முலா எழுதுங்க, V ஸ்கொயர் பை 127 எழுதுங்க. எது சார்ந்திருக்கு, எது சார்ந்திருக்கு, ஸ்பீட தான் சார்ந்திருக்கு. அப்ப அந்த ஸ்பீட பொறுத்து தான் அஃபெக்ட் ஆகும். அப்படி பார்த்தா ரேடியஸ் இருக்கு, அவ்வளவுதான். வேற இதுல வந்து பாருங்க, லென்த் பத்தி ஏதாச்சும் இருக்கா, இல்ல. விட்த் பத்தி என்ன கொடுத்திருக்காங்களா, அகலத்தை பத்தி இல்ல. ஹைட் பத்தி கேட்டு பேசிருக்காங்களா, இது பரவாயில்ல இல்ல. அப்ப ரேடியஸையும் ஸ்பீடையும் பத்தி தான் பேசிருக்காங்க. அப்ப ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள் இந்த V தான். ஓகே, C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, the terrain may be classified in rolling terrain.
இனி கிராஸ் ஸ்லோப் இன் லேண்ட் இஸ் அப்படின்னு கொடுக்குது. அப்ப கிராஸ் ஸ்லோப் கேம்பர் ப்ரொவைட் பண்றதுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல எப்படி வரும்னா அவன் என்ன கொடுத்துருக்கான், ரோலிங் டெரைன் கொடுத்துருக்கான். அப்ப ரோலிங் டெரைன்னா 10 to 25% பிட்வீன்ல கொடுக்கலாம். நீ லிமிட் தான் கொடுக்குறேன். வேணா அந்த டேபிள்ஸ் வேணா கொடுக்குறேன். இது வேணா லைட்டா ஒரு டைம் பாத்துக்கிறேன். டேபிள்ஸ் ப்ரொவைட் பண்றேன். டெரைன் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு வரும் அப்படின்னு. ஓகே, எழுதிக்கிறேன். வேணா ஸ்பீடையும் கொடுத்துறேன். டிஸ்டன்ஸ் ஸ்பீட் டேபிள்ஸ் இதையும் கொடுத்துறேன். இதையும் கொடுத்துறேன். மேல எழுதுமா, இதுக்குள்ளே என்ன எழுதுவோம், ஸ்பீடிங் மேல எழுதிக்கிறோம். அதாவது ஒரு வேலை டெரைன் வந்து பிளெயின் கொடுத்துட்டான் அப்படின்னா 0 to 10% கிராஸ் ஸ்லோப் கொடுக்கணும். அதே ரோலிங் கொடுத்துட்டான் அப்படின்னா 10 to 25% கிராஸ் ஸ்லோப் கொடுக்கணும். அதே மவுண்டனியஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா 25 to 60% கிராஸ் ஸ்லோப் கொடுக்கும். அதே ஸ்டீப் கொடுத்துட்டான் அப்படின்னா 60% மேல கிராஸ் ஸ்லோப் கொடுக்கும். 0 to 10 பிளெயின், ரோலிங் 10 to 25, மவுண்டனியஸ் 25 to 60, 60க்கு மேல, 10 10 to 25, 25 to 60, 60க்கு மேல. நம்ம கொடுத்துருக்கிறது என்ன கேட்கலாம், ரோலிங் டெரைன் கொடுத்துருக்கலாம். அப்ப ரோலிங் டெரைன் எங்கே ஆன்சர் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு, இங்க இருக்கு. என்ன கொடுத்துருக்கலாம், 10 to 25. அப்ப 10 to 25 தான் கரெக்டான ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? அப்ப பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்ப ஸ்பீட் நீங்க கொடுத்துறேன். ஃபைண்ட் த ஸ்பீட் கொடுக்கும்போது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா எக்ஸாம் கேட்கறானே வைக்க பாத்துக்கிறேன். ஏதாச்சும் ஷார்ட்கட் கண்டுபிடிக்க முடியுதா நான் எழுதும்போது பாக்குறேன். என்ன எழுதுவா? ஓகே, டைப்ஸ் ஆஃப் ரோல். இங்கே பிளேன் கண்டிஷன், இங்கே ரோலிங் கண்டிஷன், இங்கே ஹீலிங், இங்கே ஸ்டீப். இந்த சைடு வந்து நேஷனல் ஹைவே அண்ட் ஸ்டேட் ஹைவே ரெண்டுக்கும் ஒரே வழி தான். இது கரெக்டா இருக்காது. இங்க மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், இங்க வந்து ஓடிஆர் அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், இங்க வில்லேஜ் ரோட் பாத்துக்கிறேன். இப்போ இங்க வேல்யூ வரிசையா கொடுக்குறேன், கவனம். பிளேன் நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவே வரும் அப்படின்னா 100 கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து 80 கிலோமீட்டர் பர் ஹவர்லேயும் போகும். அதுக்கடுத்து ரோலிங் வந்து 80 to 60 கிலோமீட்டர் பர் ஹவர்லேயும் போகும். ஹில்லில 50 to 40 கிலோமீட்டர் பர் ஹவர்லேயும் போகும். ஸ்டீப்ல 40 to 30 கிலோமீட்டர் பர் ஹவர்லேயும் போகும். அதாவது நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவே வந்து பிளெயின் ஏரியாவில் போட்டிருக்கோம், ரோலிங்ல போட்டிருக்கோம், ஹில்லில போட்டிருக்கோம், ஸ்டீப்ல போட்டிருக்கோம். அந்த இடத்துல நீங்க மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் எவ்வளவு இருக்கு அப்படின்றது கொடுக்கும், டிஸ்டன்ஸ் ஸ்பீட். அதே மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு என்ன சொல்றோம் அப்படின்னா எப்படி கொடுக்கிறது இவ்வளவு. சரி ஓகே கொடுக்குறேன். நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவே தான் கேட்பான். நம்ம நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவே வில்லேஜ் ரோடு இது நீங்க பாத்துக்கங்க. அவன் எப்படின்னா அப்படி விளையாடலாம். நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கறதே பாத்துக்குவோம். 30 to 65, 65 to 50, 40 to 30, 30 to 20. அதுக்கு அடுத்து ஓடிஆர் 65 to 50, 50 to 40, 30 to 25, 25 to 20. வில்லேஜ் ரோடு 50 to 40, 40 to 45, 35, 25 to 20, 25 to 20. அவ்வளவுதான். அப்ப சார் டேபிள்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியுமா சார் அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ல கேட்கறது நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவே அதிகம், அதுக்கு வில்லேஜ் ரோடு அதிகமாக கேட்கலாம். மேஜர் டிஸ்ட்ரிக்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட்னா ரொம்ப ரேர் கேட்டது. அப்ப இதுல நம்ம அதையும் டார்கெட் பண்றது இதுதான் நம்ம கேட்கலாம். அப்ப நம்ம இதுதான் பார்க்க போறோம். அப்ப இது எப்படி ஆரம்பிச்சாலும் பார்க்க போறோம். அப்ப இதை பாருங்க ரெண்டே. அப்ப 100ல பாதி 50, 80ல பாதி 40, 80ல பாதி 40, 65 அது பக்கத்துல 70 வச்சுக்கோங்க, அதுல பாதி 35. இங்க என்ன எழுதுறீங்க, 50, 50ல பாதி 25, 40ல பாதி 20, 40ல பாதி 20 வச்சுக்குவோம். இங்க 30ல பாதி 15 வச்சுக்கிறேன். இதை 20 15 எழுதி வச்சுக்கிறேன்.
20க்கு 17 எழுதிருங்க. பக்கத்துல தானே வரப்போகுது கல்வி. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம நேஷனல் யூனிவர்சிட்டி படிச்சா வில்லேஜ் படிச்ச மாதிரி. சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகேவா சார்? ஓகே. அப்ப அவன் கேட்கறது ஒரு நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, வில்லேஜ் தான் கேட்கறான். அது ரூரல் ரோடு கொடுத்துருக்கோம். அப்ப இது படிக்கலாம். இதை மாடலாம் பண்ணிட்டு நீங்க மேல ஆர்டர் மாத்திட்டீங்கன்னா அது முடிஞ்சு போச்சு. பிளைன், ரோலிங், ஹில்லி, ஸ்டீப். இதை நீங்க மறந்துடக்கூடாது. முக்கியமே இதானே. ஓகேவா? இதை மாதிரி இதான் முதல்ல கொடுத்துருப்பேன். ஹில்லி கூட மவுண்டன்ஸ் கொடுத்துருப்பேன். கிராஸ் ரோடு போகுது. 0 to 10, 10 to 25, 25 60, 60 மேல அப்படின்னா பிளைன், ரோலிங், மவுண்டனியஸ், ஸ்டீப் கொடுத்துருப்பேன். மவுண்டனியஸ்ங்கிறது ஹில்லி தான். ஓகே. அப்ப இந்த கண்ணை மூடிட்டு ஒரு வேலை படிச்சீங்கன்னா வில்லேஜ் படிச்ச மாதிரி. ஒரு வேலை படிக்கல நீங்க இது படிச்சாவே நேஷனல் ஹைவே முடிஞ்சிருச்சு, ஸ்டேட் ஹைவே முடிஞ்சிருச்சு. அதுல இருந்து வில்லேஜ் ரோடு வந்து நீங்க கொண்டு வந்துடலாம். அப்ப பிளைன், ரோலிங், ஹில்லி, ஸ்டீப்ங்கிறது உங்களுக்கு ஆர்டர் தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் எழுத போறீங்க. அப்ப மவுண்டனியஸோட ரொம்ப ஸ்டீப்பா இருக்கிறது தான் ஸ்டீப்னு சொல்றோம். ஹில்லியோட பிளைனோட கொஞ்சம் லைட்டா ரோல் ஆகிற மாதிரி லைட்டா கொடுத்துட்டு இங்கிலீஷ் தான் ரோலிங். பிளைன் ஃபிளாட், அது லைட்டா லேட் அப்படின்னா ரோலிங். அதை கொஞ்சம் நல்லா சஜனா ஹில்லி, அதை நல்லா சஜனா ஸ்டீப். அவ்வளவுதான். அதை ஆல்வேஸ் பாத்துக்கிறேன். அப்ப 100 to 80. அப்ப எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க பிக்சரா தான் வச்சுக்கலாம். அப்ப 100 to 80, அப்புறம் 80 முடியுது, 80 to 60 வச்சுக்கிறேன். ஒரு 20 டிஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். 80 to 60 வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து 60 to 40 வச்சுக்கிறேன். 60 to 40 வச்சுக்கிறேன். அதுக்கு 40 to 20 வச்சுக்கிறேன். சார் இப்படிதான் வச்சுக்கிறேன். பக்கத்துல தான் ஈஸியா அடிச்சிடலாம். 100 to 80, 80 to 60, 60 to 40, 40 to 20 இப்படி வச்சுக்கிறேன். அப்ப இந்த 100ல இருந்து அடிச்சோம்னா எவ்வளவு வரும்? 50 வரும். 50 to 40, 80 அடிச்சா 40, 60 அடிச்சா 30, 60 அடிச்சா 30, இது அடிச்சா 20, இது அடிச்சா 20, இது அடிச்சா 10. இந்த ரேஞ்சில் நீங்க வச்சுக்கணும். ஏன்னா அவன் மிட்ல தான் கேட்பான். இந்த மிட்ல தான் கேட்பான். வில்லேஜ் ரோடா இருந்தாலும் இதா இருந்தாலும் மிட்ல தான் கேட்பான். இதுதான் இப்படி கேட்பான் பொதுவா. இது வந்து நேஷனல் ஹைவே முடிஞ்சிருச்சு, ஸ்டேட் ஹைவே முடிஞ்சிருச்சு. இங்க வில்லேஜ் ரோடு முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? அப்ப இந்த டேபிள் நீங்க இப்படி ஞாபகம் வச்சுட்டு தான் வைக்க முடியும். சார் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது அக்யூரேட்டா கட்டி படிச்சு போக கூடாது. அங்க ஆப்ஷன் அடிக்கிற மாதிரி நம்ம வெளிய படிச்சு போவோம். அப்ப நம்ம ஒரு ஐடியா வச்சுக்கணும். இந்த பக்கத்துல தான் கொடுக்க போறான். ரொம்ப இப்ப சின்ன क्वेश्चन. நேஷனல் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கேன். இந்த பாருங்க. அதாவது என்ன பண்ணுதுன்னா ரூலிங் அண்ட் மினிமம் அந்த நேஷனல் ஹைவே கொடுத்துருக்கான். அதாவது ரூலிங்னா மேக்ஸிமம், இது மினிமம். மேக்ஸிமம் எங்க போவோம்? பிளைன்ல போவோம். மினிமம் வந்து உங்களுக்கு அந்த ரோலிங் டெரைன்ல போகும். அது மாதிரி கேட்கலாம். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹைவேனா 100 to 80 பார்த்தோம். அடுத்து 80 to 60 பார்த்தோம். அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு 100, ரெண்டாவது உள்ள மினிமத்துக்கு 80 to 60 இருக்கணும். அப்ப 100 and 80 இந்த காம்பினேஷன் தான் கேட்கலாம். இப்படி தான் கேட்போம். அடுத்து பாருங்க, இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பான். நீங்க ரொம்ப போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இடத்துல பாருங்க, டிஸ்டன்ஸ் ஸ்பீட் ஆஃப் நேஷனல் ஹைவே அண்ட் ஸ்டேட் ஹைவே ரோடு ஃபார் பிளைன் டெரைன் அப்படின்னு கொடுத்துட்டான். ஆனா குழப்பறதுக்காண்டி இஸ் ஃபார் ரூரல் ஹைவே எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டான். பிளைன் டெரைன் இஸ் டாஸ்க் ஃபார் த ரூரல் ஹைவே அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப நான் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? இங்க 100 to 80 இருக்கு சார். அதுல பாதி 50. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இங்க வந்து 40 இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்ப 50 to 40. அப்ப 50 to 40 கேட்டகரியில என்ன கொடுத்துருக்கான்? இந்த இது கொடுத்துருக்கான் பாருங்க. 50க்கு மேல கொஞ்சம், இங்க 40 உள்ள இருக்க கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். மீட்டர் கொடுத்துருக்கலாம் வேல்யூ. அப்ப இதை கிளிக் பண்ணணும். இதை பார்த்துட்டு நேஷனல் யூனிவர்சிட்டிக்கு எனக்கு வந்து என்ன வரும்? 100 to 80 வரும் பிளைனுக்கு. அப்ப 100 to 80 எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இங்க அவங்க குழப்பம் 80 to 100 கொடுத்துருக்காங்க. அதாவது சேலஞ்ச் பண்ண முடியும். கொஸ்டின் உங்க பிடிக்கும். அப்ப உங்களுக்கு பிளைன்ல தான் கொடுப்பான். கவலைப்படாதீங்க. ஓகே. அடுத்து என்ன சார் அப்படின்னா இது பூஜாச்சி பார்த்துக்கிறேன். பி. ஓகே. ரோலிங் டெரைன் வந்து 0 to பிளைன் டெரைன் 0 to 10% கிராஸ் ஓவர். ரோலிங் 10 to 25. மவுண்டனிஸ் ஆர் ஹில்னு சொல்லுவாங்க. ஹில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. 25 to 60, 65, 60% மேல போச்சுன்னா உங்களுக்கு ஸ்டீப் டெரைன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் கிராஸ் ஓவர் தான். as per IRC recommendation for stopping side distance 30 km/h distance ஸ்பீடுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய டேபிள்ஸ் தான். வெறும் டேபிள்ஸ் தான் படிச்சீங்க அப்படின்னா ஒண்ணுமே நிக்காது மண்டையில. அதுல ஓரளவு படிங்க. ஏன்னா அவன் ஹைவே ஜாமெட்ரிக் டிசைன்ல இதே உங்களுக்கு மினிமம் தான் கொடுப்பான். நான் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணணும் உங்களுக்கு. ஹைவே P6 இருக்கு,
மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஜியோமெட்ரிக் டிசைன் இருக்கு, மெயின்டனன்ஸ் இருக்கு, பேமெண்ட் டிசைன் இருக்கு, டிராஃபிக் இன்ஜினியரிங் இருக்கு. இதுலயே 6 இருக்கு. அப்ப இந்த 6க்கு 5 ரயில்வே இன்ஜினியரிங், ஏர்போர்ட் இன்ஜினியரிங், அதுக்கடுத்தது உங்களுக்கு என்ன இன்னொன்னு சொல்றேன், ஹார்பர் டாக்ஸ் அண்ட் ஹார்பர். போன டைம் டாக்ஸ் அண்ட் ஹார்பர்ல 6 கொஸ்டினும், ஏர்போர்ட்ல வந்து 4 கொஸ்டினும், சரி டாக்ஸ் அண்ட் ஹார்பர்ல 4 சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கொஸ்டினும், ஏர்போர்ட்ல வந்து 4 கொஸ்டினும், 5, ரயில்வேல இருந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்கான். 11 கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்ப இங்க ஹைவேல இருந்து எவ்வளவு கொடுத்திருக்கான்? நான் சொன்ன 6 டாபிக்ல இருந்தே அவன் 9 கொஸ்டின் கேட்டிருக்கான். என்னது? ஜியோமெட்ரிக் டிசைன், ஹைவே மெட்டீரியல், ஹைவே மெயின்டனன்ஸ், டிராஃபிக் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து உங்களுக்கு ஹைவே பேசிக்ஸ், பேமெண்ட் டிசைன்ஸ், இவ்வளவு இந்த 6 டாபிக்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கேட்டிருக்கான்? 9 கொஸ்டின் கேட்டிருக்கான். என்ன அவன் பாருங்க. அப்ப எப்படி கேட்டிருப்பான்னு பாத்துக்கங்க நீங்க. அதனால வந்து ரொம்பவும் இன்டெப்தா போயிடாதீங்க. ஓகே, மத்தத வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். மெமரி லாஸ் பண்ணி விட்டுரும். இது ஓவரா இன்டெப்தா போய் படிச்சீங்கன்னா, ஓகே பாத்துக்கங்க. அதிகம் இன்டெப்தா படிக்கிறது ரயில்வேல ஏர்போர்ட் இன்ஜினியரிங் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். டாக்ஸ் அண்ட் ஹார்பர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கடுத்து இது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா இது டிராஃபிக் இன்ஜினியரிங் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து பேமெண்ட் டிசைன், வேணாம் ஜியோமெட்ரிக் டிசைன் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்றது டிராஃபிக் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து ஏர்போர்ட் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து டாக்ஸ் அண்ட் ஹார்பர், அதுக்கடுத்து ஜியோமெட்ரிக்கல் டிசைன், ரயில்வேக்கு ஹைவேக்கு சேர்ந்து சொல்றேன். இதை ஃபர்ஸ்ட் பண்ணு. அதுக்கு அடுத்தது ரொட்டு இருக்குல்ல, பேமெண்ட் டிசைன் அதுக்கு அஞ்சாவது. அதுக்கு எடுத்துக்கக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸ், பேசிக்ஸ், மெயின்டெனன்ஸ், ரயில்வே இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள், அது எல்லாமே அடுத்த லைட்டா பாத்துக்கிறது. ரீசன் அப்படிதான் வச்சுக்கணும் நீங்க. ஃபர்ஸ்ட் மேஜரா இருக்கிறதுக்கு நல்லா பாத்துக்கணும். As per IRC recommendation for solving side distance at 30 km/h distance speed ல எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கோங்க, 30 மீட்டர் அளவுக்கு இருக்கும். B is the correct answer. அடுத்து the shape of the camber best suited for cement concrete pavement கொடுத்திருக்காங்க. ஒன்னு ஸ்ட்ரெயிட் லைனா கொடுப்போம், நம்ம பேரலலிக்கா கொடுப்போம், ரெண்டு தான் கொடுப்போம். நம்ம சிமெண்ட் கான்கிரீட் ரோட்டுக்கு வந்து எந்த ஷேப் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட் லைனா ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது வந்து ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல் பேரலா ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்ப ஆப்ஷன் A is the correct answer. ஏன்னா பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட் ஆன்சர். அதுக்கு என்ன கொடுத்திருக்கானா, if the end is the length of the moving vehicle and R is the radius of the curvature, the extra mechanical weight, அதாவது N L square divided by 2 into R வரும். ஐயா மெக்கானிக்கல் வெயிட்டிங் வந்து அதே V divided by 9.5 root R கொடுத்திருப்பாங்க. சைக்காலஜிக்கல் வெயிட்டிங் கொடுத்திருப்பாங்க. அவ மெக்கானிக்கல் வெயிட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா N square divided by 2 into R. ஐயா B is the correct answer. அதே சைக்காலஜிக்கல் V divided by 9.5 root R வந்திருக்கும். ரெண்டையும் சம்மேஷன் பண்ணி தான் நீங்க வந்து வெயிட்டிங் வந்து டிசைன் பண்ணணும். ஓகே, இது பிசிக்கலி மெக்கானிக்கலி கன்சிடர் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஜஸ்ட் மெக்கானிக்கலான B is the correct answer. ரியாக்ஷன் டைம் ஆஃப் டிரைவர் என்ன கேட்டிருக்காங்க. அப்ப ஜஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது இன்க்ரீஸ் வித் இன்க்ரீசிங் ஸ்பீட், டிக்ரீஸ் வித் இன்க்ரீசிங் ஸ்பீட், தி சேம் ஃபார் ஆல் ஸ்பீட் அனாலிசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு வெஹிக்கிள் ஸ்பீடா ஓட்டிட்டு போனீங்கன்னா டக்குனு ஒரு பொருளை பார்த்து ரியாக்ஷன் பண்ண முடியாது. ஸ்லோவா போனீங்கன்னா டைம் நிறைய கிடைக்கும் அந்த பொருள் என்ன கிடைக்கும் பார்க்கறது. அப்ப டிக்ரீஸ் வித் இன்க்ரீசிங் ஸ்பீட். அப்ப என்ன பண்ணுறாங்கன்னா ரியாக்ஷன் டைம் ஃபார் டிரைவர், அதாவது நீங்க பார்க்கக்கூடிய டைம் வந்து கம்மியாகுது பார்க்கறது. அப்படின்னா என்ன செய்வீங்க, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு அர்த்தம். டக்குனு போய் அதை மோதிட்டு பறந்து ஏர்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், ரியாக்ஷன் டைம் அது பார்த்துக்குள்ள. அப்ப T equal to 0.278 V into T தான் அந்த லாங் டிஸ்டன்ஸ்க்கே கொடுத்துருக்கேன். அப்ப அந்த டைம் எது டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட ஸ்பீடு 278 V into T, அந்த ஸ்பீடை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படின்னா இன்வெர்ஸா டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க பாருங்க, இப்ப லாங் டிஸ்டன்ஸ் T equal to 0.278 V into T போடுறீங்க. இந்த Vங்கிறது இங்க வந்து என்ன வரும், D by V ன்னு வரும். அங்க போகும்போது 0.278 into T ரியாக்ஷன் டைம் இருக்கும். இந்த ரியாக்ஷன் டைம் வெஹிக்கிள் எப்படி இருக்கு, இது இன்க்ரீஸ்னா வெஹிக்கிள் வந்து கம்மியாகும், இல்ல இத டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட்மே உங்களுக்கு குழப்பமான இருக்கு ஆப்ஷன் ஏமே. சரி சரி குழப்பமா இல்ல, இன்க்ரீஸ் தான் கொடுத்திருக்காங்க, இது தப்பு. அப்ப ரியாக்ஷன் டைம் இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்னா ஸ்பீட வந்து டிக்ரீஸ் பண்ணனும், அப்படி கொடுத்திருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு, இன்வெர்ஸ் பர்சன்ட் டிக்ரீஸ் ஆகுது D அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா V என்ன செய்யும், இன்வெர்ஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ் ஆகும். நீங்களே கான்செப்ட்ல யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு பொருள் கிடக்கு ரோட்ல, நீங்க வண்டி ஓட்டிட்டு வரீங்க. அப்ப நீங்க ரியாக்ஷன் டைம் பாக்குற டைம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா வெஹிக்கிளோட ஸ்பீட் ஜெட் வேகத்துல வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல இது மெதுவா கலந்து வந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்து இந்த பொருளா
அங்கிட்டு போலாமா, இங்கிட்டு போலாமா நீங்க யோசிக்கிறது நிறைய கிடைக்கும். ஸ்பீடு கம்மியா இருந்துச்சுன்னா. அதான் கேட்டிருக்காங்க. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா இருக்கா? Yes, sir. ஓகே. அடுத்து 316 பாருங்க. The inverted tilt given to the cross section of the road surface throughout the length of the horizontal curve is called அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு horizontal curveல அதை இன்வெர்ட் டில்ட் பண்றோம்ல அதை பத்தி தான் பேசிருக்காங்க. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா இன்வெர்ட் டில்ட்னா ஒண்ணே இல்ல. அதாவது நமக்கு இன்னர் எட்ஜ் பொறுத்து அவுட்டர் எட்ஜ் ரைஸ் பண்றோம்ல அதுதான் கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கான மீனிங் என்னன்னா சூப்பர் டிவிஷன் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஒரு இடத்துல கேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, கேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல பேங்கிங் சொல்லுவாங்க, பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாமே ஒரே விஷயத்துக்கு பேசக்கூடியதுதான். ஆனா வார்த்தை வந்து வெவ்வேறு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா எல்லாமே ஒரே இதுக்கான சூப்பர் டிவிஷனுக்கான உள்ளதுதான். அப்ப சூப்பர் டிவிஷன், பேங்கிங், ஹேண்ட் எல்லாமே ஒண்ணுதான். ஆல் ஆஃப் திஸ் தீஸ் ஆர் கரெக்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க, the side train are provided on the both the side of the road. ரோடோட ரெண்டு சைடுல என்ன செய்வாங்கன்னா புள்ளி வெட்டி விட்டுருப்பாங்க. ரோட்ல இருந்து கேம்பர்ல இருந்து வழி வர தண்ணா அது வெளியே போகுங்கிறதுக்காண்டி. அப்ப என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த ரோட் இஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பி இஸ் கரெக்ட் சார். ட்ரெயினேஜ் கட்டி கொடுத்துருப்பாங்க சைட் ட்ரெயின். ஓகேவா? ஓகே. அடுத்து ரெண்டு பக்கம் பாருங்க, ரோடு போறதுக்கு ரெண்டு பக்கம் பாருங்க தண்ணி விடுறதுக்கு கட்டி கொடுத்துருப்பாங்க, ட்ரெயினேஜ் கொடுத்துருப்பாங்க கட்டிங் பண்ணி. அடுத்து இந்த கேம்பர் வேல்யூ ஆஃப் வாட்டர் போர்ட் மெக்கடம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு டேபிள்ஸ் வரும். எத்தனை டேபிள்ஸ் தான் நீங்க பிடிப்பீங்க? 2.5 to 3% கொடுத்துருப்பாங்க வாட்டர் போர்ட் மெக்கடம். இதுல வந்து நார்மல் கண்டிஷன் தனியா பார்க்கணும், ஹெவி ரெயினுக்கு, லைட் ரெயினுக்கு, ஹெவி ரெயினுக்கு வேற பார்க்கணும். சரி ஓகே, எழுதிக்கிறேன், வேற வழி இல்ல, எழுதிக்கிறேன். படிச்சுதான் நான் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய விஷயம் வேற. இதுல ரோடு சர்ஃபேஸ் கொடுக்குறேன். இது வந்து லைட்டா ரெயின் பெய்யுது அப்படின்னா எவ்வளவு, ஹெவியா பெய்யுது அப்படின்னா எவ்வளவு கேம்பர் போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிமெண்ட் கான்கிரீட் ரோட், சிமெண்ட் கான்கிரீட் ரோட்னு எழுதிக்கலாம். லைட்டா ரெயின் பெய்யுது அப்படின்னா 1.7% போடணும். ஹெவி ரெயின் போடுது அப்படின்னா 2% போடணும். அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து இது வந்து சிமெண்ட் கான்கிரீட் ரோட்ல வந்து திக் பிட்டுமனஸ் இதுக்கும் ஒருத்தர் இதுல வந்து ஒரு பிட்டுமனஸ் ரோட்ல திக்கு, அது வந்து திக்கு பிட்டுமனஸ் கொடுத்துட்டா இதே தான் வரும். சிமெண்ட் கான்கிரீட்டுக்கு திக் பிட்டுமனஸ் ரோடுக்கும் ஒண்ணுதான், பிட்டுமினஸ் ரோடுக்கும் ஒண்ணுதான். அதே தின் பிட்டுமினஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா தின் பிட்டுமினஸ் இங்கே 2.5%, இங்கே 3%. அடுத்து மூணாவது வாட்டர் போர்டு மெக்கடம் இல்ல கிராவல் ரோடு. இதுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா இங்க சாரி மாத்தி கொடுத்துட்டேன், இங்க 3% ரைட்டுக்கு, இங்க 3%, இங்க 2.5. சார் மறுபடியும் மாதிரி தான் கொடுத்துருக்கேன், 2 to 2.5 தான். சாரி சார், லைட்ல 2%, இதுல 2.5. இப்ப கரெக்ட். அதே வாட்டர் போர்டு மெக்கடத்துக்கு என்ன சார் வரும் அப்படின்னா இங்க 2.5%, இங்க 3%. அதே லாஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ரோடோட குவாலிட்டி கம்மியாகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இல்லையே ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான், ஆனா எக்ஸாம்பிள் கரெக்டா இங்க ஞாபகம் வரும் உங்களுக்கு. வாட்டர் போர்டு மெக்கடத்தோட விட எர்த்தன் ரோடு, நார்மல் எர்த்தன் ரோடு தான் குவாலிட்டி கம்மியாகிட்டே வரும். மேல சிமெண்ட் ரோடு அல்ல திக் பிட்டுமினஸ், அதுக்கு தின் பிட்டுமினஸ், அது வாட்டர் போர்டு, அது எர்த்தன் அப்படி வரும். அப்ப இங்க என்ன சார் வரும் அப்படின்னா 3.4% வரும். மனப்பாடம் பண்றது ஈஸி தான் சார். பாருங்க 1 to 2, 2 to 2, 2 to 3, 3 to 3 4 போடணும். சரியே புரியுதா இருக்கா? ஓகே. அப்ப இங்க நம்ம क्वेश्चन வந்து வாட்டர் போர்டு மெக்கடம் தான் கேட்டிருக்கான். இங்க பாருங்க என்ன இருக்கு, 2.5% இருந்து 3% லைட் ஹெவி ரெண்டுமே. அவன் என்ன கேக்கல, ஜஸ்ட் வாட்டர் போர்டு மெக்கடம் பொதுவா கொடுத்துட்டான், லைட் ஹெவினா கொடுக்கல. அப்ப என்ன இருக்கு, 2 to 3 வரை. அப்ப 2 to 3 இங்க தான் வந்திருக்கு. அப்ப சி இஸ் கரெக்ட். சரியே புரியுதா? Yes, sir. ஓகே. அப்ப இத பாத்துட்டு என்ன சார், 4 கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சிமெண்ட் கான்கிரீட், திக் பிட்டுமினஸ், அடுத்து தின் பிட்டுமினஸ், அடுத்து வாட்டர் மெக்கடம், வாட்டர் போர்டு மெக்கடம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு எர்த்தன் ரோடு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 1.7 வைக்க வேணாம், 1 ஞாபகம் வச்சுக்கோங்க மனப்பாடம் தாண்டி. 1 to 2. அதுக்கு அடுத்து 2 அந்த இங்க உள்ளத அப்படியே இறக்கணும். 2 to அடுத்து 2.5. அடுத்து அந்த 2 இங்க இறக்கணும். 2 to 3. இந்த 3 இங்க இறக்கணும். 3 to 3 ஞாபகம் வச்சுக்கோங்க பக்கத்துல வர மாதிரி. சார் கிளியர்? Yes, sir.
ஓகே, இப்படி ஞாபகம் அடுத்தது. As the speed of vehicle increase, the PIV time, perception, intellection, emotion, validation, இப்படி சொல்லணும். லாக் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது அந்த PIV டைம் என்னன்னா ரியாக்ஷன் டைம் தான் கொடுத்துருக்கான். இப்பதான் மேல உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். வெஹிக்கிளோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரியாக்ஷன் டைம் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? டிகிரீஸ் ஆயிரும். அப்ப B is the correct answer. மேல இப்பதான் அது ஒரு விஷயம் பார்த்துருந்தோம். அவ்வளவு கட்டி சொன்னேன். அப்ப என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ஷன் டைம் கம்மியாயிரும் அப்படிங்கிறது. அப்ப டிகிரீஸ். அடுத்து 320 as a horizontal transition curve which one of is adopted by IRC அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப இந்தியன் ரோட் காங்கிரஸ் ஹரிசாண்டல் கர்வ்ல எது ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. சரியில்ல, ஹரிசாண்டல் கர்வ்ல இல்ல, சாரி ஹரிசாண்டல் டிரான்சிஷன் கர்வ்ல இத பண்ணுது கொடுக்கலாம். அப்ப ஹரிசாண்டல் டிரான்சிஷன்ல ஸ்பைரல், லேண்ட் ஸ்கேல், கியூபிக் கர்வ் எல்லாம் தான் வருது. அதுல எது வந்து நமக்கு ஐஆர்சி இது பண்ணுதுன்னா ஸ்பைரல் தான். ஓகே, அத நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஐடியா கர்வ் நான் கொடுப்பேன். டிரான்சிஷன் எப்படி வெர்டிகல் எப்படி கொடுப்பேன் நான் பாத்துக்கிறேன். கிரேடிங் காம்பன்சேஷன் கர்வ் இஸ் கால்குலேட்டட் as task when radius curve or in மீட்டர்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கறோம். இது வந்து P வரும். ரெண்டு பார்ல வரும். B 30 + R ோட R கொடுக்கலாம். இதுல 75 ோட R அப்படிங்கறதையும் கொடுக்கலாம். இதுல கிரேடிங் காம்பன்சேஷன். அப்ப இந்த ரெண்டுல எது லெஸர் வேல்யூ வந்து அதை எடுத்துக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப கிரேடிங் காம்பன்சேஷன் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரேடிங் காம்பன்சேஷன் வந்து 4% கீழ போயிடக்கூடாது. அதான் ரூல். அதே பார்முலா வழியில கிரேடிங் காம்பன்சேஷன் பார்க்க போறீங்கன்னா 30 + R ோட R இந்த பார்முலா அண்ட் 75 ோட R இந்த பார்முலா. இது ரெண்டுலயும் எது லெஸரா இருக்கோ அந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். லீஸ்ட் ஒன்னை கால்குலேட் பண்ணலாம். இது ஆன்சர். கிரேடிங் காம்பன்சேஷன் இருக்கு. அப்ப A is the correct answer. அப்ப 4% மேல கீழ போயிடக்கூடாது. இதே வந்து காம்பன்சேட் கிரேடிங் சொல்லுவாங்க. அதுதான் அப்படிதான் 4% கீழ போயிடக்கூடாது ஆன்சர். ஓகே, அப்ப என்ன சார் அர்த்தம் அப்படின்னா அது கிரேடிங் காம்பன்சேஷன் அப்படின்னு கொடுக்குறானா ஓகே உங்களுக்கு 4% கீழ போயிடக்கூடாது. காம்பன்சேஷன் கிரேடிங் கொடுக்குறானா 4% மேல போயிடக்கூடாது. அந்த வார்த்தைகள் அர்த்தங்கள் எல்லாம் தெளிவா இருக்கணும். படிக்கும்போது நீங்க நோட்ஸ் வச்சிருப்பீங்க கண்டிப்பா. அதுல என்ன கரெக்டா இருக்கு. அப்ப வார்த்தை இங்க கேட்டிருக்கான். இது ரெண்டுல எது ஈஸியா இருக்குன்னா ஜஸ்ட் ஃபார்முலா ஒரு சிங்கிள் தான் கொடுக்கலாம். அப்ப 30 + R ோட ஓகே, காம்பன்சேட் கிரேடிங் என்ன சார் அப்படின்னா லாங்கிடியூடல் கிரேடிங்ல இருந்து கிரேடிங் காம்பன்சேஷனை கழிக்கணும். அவ்வளவுதான், சிங்கிள் ஃபார்முலா. காம்பன்சேஷன் கிரேடிங்க்கு ஃபார்முலா கொடுத்துட்டேன். லாங்கிடியூடல் கிரேடிங்னா அவனே கொடுத்துருவான். கிரேடிங் காம்பன்சேஷன் ஃபார்முலா தெரியும். 30 + R ோட R 75 ோட R உங்களுக்கு தெரியும். அப்புறம் லைட்டா அப்படியே கழிச்சிட்டு போக வேண்டியதான். போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, அடுத்து 2324 the recommended value of camber provided on cement concrete road. சூப்பர். இப்பதான் மேல பார்த்தோம். எவ்வளவு சார் வரும்? சிமெண்ட் கான்கிரீட் என்ன திக் பிடினா சிமெண்ட் கான்கிரீட் சொன்னேன். அதுல 1.7 இருந்ததுங்க ரைட்டுக்கு. நான் 1.5 to 2 ன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஐயா அது 1.7 எடுத்துறோம். அங்க பாத்துக்கலாம். அப்ப என்ன வரும் நமக்கு? 1.5 ஆரம்பிச்சு 2. அதாவது 1.7 ஆரம்பிச்சு 2%. A is the correct answer. சரியா புரியுதா இருக்கா? எஸ் சார். ஓகே. அவன் எப்படி என்ன கேட்கலாம், நீங்க எல்லாத்தையுமே ரெடியா இருக்குங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து அதே क्वेश्चन ஒன்னு கொடுத்துருக்கான். For cement concrete road, following camber is sufficient அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப following camber is sufficient அப்படின்னா அந்த 1.7 to 2% தான் ரிலேட்டடா இங்க தான் இருக்கு. அப்போ ஒரு டைம் எக்ஸாம்பிள் கேட்க 1.7 1 வச்சிருக்காங்க. அப்படி போனாலும் இப்படிதான் அவசரப்பட்டு என்ன போயிடக்கூடாது. நிறைய பேர் அவசரப்பட்டு கிராஸ்ல புல்லு அடிக்க அப்படியே அடிக்க மாட்டீங்க. அங்க கிராஸ்ல வந்து கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. பிளைன் ரோலிங், மவுண்டனிஸ், ஸ்டீப்னு 10% கீழ 0 to 10 சாரி 10 கீழ 10 to 20 25 60 60 மேலனா கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதான் அவசரப்பட்டு அடிக்க வேண்டியது. அப்ப ஏ தான் எப்படி வேணாலும் கொடுத்துடலாம். ஏ இஸ் தி ஆன்சர். நான் இதோட ஸ்டாப் பண்றேன் சார். டைம் எவ்வளவு இருக்கு? வெயிட். ஓகே. ஓகே சார். இதோட ஸ்டாப் பண்றேன். 2 3 2 4 இதோட ஸ்டாப் பண்றேன். ஈவினிங் வந்து மீதி வந்து டிஸ்கஷன் கொடுக்கிறேன். ஓகே சார். டவுட் இருக்கா நீங்க கொடுத்ததுல? டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். டவுட் இருக்கா யாருங்க? இல்ல சார். ஓகே. அப்ப அங்கிட்ட ஒரு 30 क्वेश्चन, இங்கிட்ட ஒரு 34 क्वेश्चन. சரி 24 क्वेश्चन. கிட்டத்தட்ட 54 क्वेश्चन டிஸ்கஷன் பண்ணிருக்கேன். கொஞ்சம் நிறைய கான்செப்ட் நீங்க நான் சொல்லிருக்கேன். கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றது வந்து பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் தான் ஆகும். ஓகே.
போக போக த்ரோட் பெயின்னா ஓவரா பிரச்சனை வருங்க. அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஏன்னா நெறைய விஷயங்கள் சொல்லும்போது டிஸ்கஷன்ல அதான். இப்ப டக்கு டக்குன்னு டிஸ்கஷன் இப்ப நீங்க சொல்றீங்க, நான் டக்குனு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் டிஸ்கஷன் பண்றேன் அப்படின்னா அது வேற விஷயம். முழுக்க முழுக்க 100% நானே உழைப்ப குடுக்கும்போது டிஸ்கஷன் என்ன நீங்க இன்வால்வ் ஆகணும். அப்ப 2, 3, 2, 4 சொல்லணும்னா நீங்க ஆன்சர் சொல்லணும்னா டிக் பண்ணுவேன். சொல்லிட்டு அதுல வந்து ஏதாச்சும் மத்ததுக்கு நான் ரிலேட்டடா ஏதாச்சும் நான் சொல்லலாம். அவ்வளவுதான் விஷயமே. ஆனா இங்க அது மேக்ஸிமம் பிரச்சனை இருக்கும். நீங்களும் ஒழுங்கா ரிவிஷன் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டீங்க பாதி பேரு. எல்லார்ட்டயும் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் நான் என்னோட ஒர்க்க கரெக்ட்டா பண்ணணுன்றதுக்காக தான் பண்றேன். கொஞ்சம் ஒர்க் கூட போனாலும் பரவால்ல. ஓகே. ஓகே சார் இதோட நான் ஸ்டாப் பண்றேன். இது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப ஃபுல் டெஸ்ட்ல 10வது லாஸ்ட் யூனிட் டிஸ்கஸ் பண்றோம். இதோட ஃபுல் டெஸ்ட் முடியுது. அடுத்த ப்ராப்ளம் ஒரே நாள்ல முடிஞ்சிரும். காலைல ஒரு சிஸ்டம், ஈவினிங் ஒரு சிஸ்டம். 10 யூனிட் சேர்த்த மாரி. அதுக்கடுத்து உங்களுக்கு மாடல் டெஸ்ட் 5 ஆரம்பிச்சிரும். கரெக்ட்டா 5 டெஸ்ட் முடிச்சிரும் உங்களுக்கு கரெக்ட்டா. 202 கொஸ்டின் இருக்கும். எல்லாம் கலந்து 10 ஷிஃப்ட்க்கு நீங்க ரிவிஷன் பண்ற மாரி இருக்கும். ஃபுல் டெஸ்ட்க்கு நீங்க ரிவிஷன் பண்ணாம இருந்தா கூட பிரச்சனை இல்ல. மாடல் டெஸ்ட்னா நீங்க 10 செகண்ட் திருப்பி பார்க்காம வந்து உட்கார்ந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும். நான் அதுக்குள்ள ரிவிஷன் பண்ணிருக்கேன் 10 யூனிட். ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே.